إسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني فألحاني له سكن أخي الإنسان يا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسول الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் முன்னெடுத்துள்ள இந்த 15 நாள் ஆன்லைன் சமூகத்தில் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்ற இந்த கருத்தியலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் உலக முஸ்லிம் சமூகம் கடந்த காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், இன்னும் அது தொடர்பான பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இந்த பயனுள்ள செய்திகளை அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி இந்த நிகழ்வில் கூடியிருக்கக்கூடிய நம்ம அனைவர் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவரமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இரைச்சல் மாதிரி வருது. அதில் கிளியரா இருக்கா? இரைச்சல் இருக்கா? இப்போ ஓகேங்க. நேற்றைய தினம் நாம் பார்த்த அந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய சில கேள்விகளை பார்ப்போம். இம்தியாஸ், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்க. சரிங்கண்ணா. ஓகே. முகலாயர்கள் ஆட்சியில் ஜிடிபி 26%, 26 விழுக்காடு இருந்தது என்றால் அவர்கள் எந்த விதமான பொருளாதார கொள்கையை கொண்டிருந்தார்கள்? இந்த வீழ்ச்சியில் இருக்கும் அரசுகள் அந்த பொருளாதார கொள்கையை அறிந்து பின்பற்றலாம் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரச்சனையே அங்கதானே இருக்குது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சிகளுடைய அவையில் இருக்கக்கூடிய சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்றதையே ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல்ல வரலாற்று பகையாக நினைக்கக்கூடிய முகலாயர்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையாவது பின்பற்றலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு வர்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதெல்லாம் நம்ம நினைச்சு பாக்குறதும் சிரமமா இருக்கும். அதனால அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம விடாம இருக்க முடியாது. அதுக்கு முகலாயர்கள் ஆட்சி நமக்கு முன்மாதிரி கிடையாது. நமக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு முன்மாதிரி. அதை தழுவி ராஷிதீன்களுடைய ஆட்சியில முரளில்லாஹ் ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த பொருளாதார கொள்கை நமக்கு முன்மாதிரி. அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு அரசுகள்லையும் இஸ்லாமிய அரசுகள்லையும் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார கொள்கையை நம்ம கவனத்துல எடுத்துக்கலாம். அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து முன் வைக்கணும், எழுதணுமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலுக்கு இப்ப இந்த குவாரண்டைன் பிரச்சனை, லாக்டவுன், இந்த கொரோனா இஷ்யூனால ஏற்பட்டக்கூடிய எக்கனாமிக்கல் இஷ்யூக்கு சிதம்பரத்தினால தீர்வுகளை முன்வைக்க முடியும், ரகுராம் ராஜன்னால சொல்யூஷன் முன்வைக்க முடியும். நம்மள இருந்து யாராவது சொல்யூஷன் முன்வைக்க முடியுமா சொல்லுங்க? இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கு இஷ்யூ ஆகிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அடிப்படையில ஒரு அசம்ஷன் பிளஸ் எதிர்காலத்துல எப்படி இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில செக்டார் வைஸா சொல்யூஷன் முன்வைக்க முடியும். நம்மகிட்ட அந்த திறன் இல்லாம இருக்கிற அந்த திறனை வளர்த்தெடுத்துதான் பண்ண முடியும். அதனால நம்ம உருவாக்கணும். நம்ம இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம என்ன லெவல்ல இருக்கோம்னா, நீங்க நம்மள எப்படி நம்மளுடைய பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில நம்மளை தரம் உயர்த்திக்கணும். பொருளாதார சிக்கல் இருக்கு, குடும்ப சிக்கல் இருக்குது, வாழ்வியல் சிக்கல் இருக்குது, உடல் ரீதியான சிக்கல் இருக்கு. இது எல்லாமே நம்மளை காலை பிடிச்சி இழுக்கும். ஆனா அதுக்கு இடையில நம்மளை நாமே தயார்படுத்திக்கிட்டு தரம் உயர்த்திக்கிட்டு நம்ம பிள்ளைகளை பார்க்கணும். அந்த பிள்ளைகளை நம்ம விரும்புற மாதிரி அந்த பிள்ளைகளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டையும் இணைச்சு நம்ம உருவாக்கி கொண்டோம்னா அந்த பிள்ளை முன் வைக்கும். பொருளாதார கொள்கையில எல்லா கொள்கையும் முன் வைக்கும். ஆனா இன்னைக்கு பேரண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க பெருவாரி இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 1000 சங்கிலி காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. புத்தகம் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணு வீட்டுல படிச்சுட்டு இருந்துச்சுன்னா வீட்டுல சண்டை வந்துடும். ஒரு ஆம்பளை படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா மனைவியே விட மாட்டா. நீ பாட்டு புக் எடுத்து வாசிட்டு இருந்தேன்னா இங்க என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரியான சிக்கல், வாழ்வியல் சிக்கலுக்குள்ள நம்ம எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மாட்டிக்கிறோம். ஆனா ஆர்வம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம அடுத்த ஜெனரேஷன்ட்ட தான் நம்ம அதை உருவாக்கி எடுக்க முடியும். அதனால நம்ம பிள்ளைகளை பார்க்கணும் ஃபுல்லா. அண்ணா கொஞ்சம் இந்த இரைச்சல் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கு. ஹெட்ஃபோன் ரிமூவ் பண்ணிடலாமா?
பேசுங்க. இப்ப கேக்குதா? கண்டினியூ பண்ணுங்க சார். சரி, ஓகே. அது அது ஒண்ணு. 2வது வந்து அதுதான் வந்து அப்ப நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை தரம் உயர்த்திக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம தரம் உயர்த்திக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதுதான் சொன்னேன். அறிவுத்துறைங்கிறது வேறு, பொருளீட்டல் துறைங்கிறது வேறு. வணிகத்தில் எதுல நமக்கு வந்து ஆர்வமா இருக்குதோ, அதுல தான் வந்துட்டு கொஞ்சம் வளர்ச்சி அடைய முடியும், உச்சத்த அடைய முடியும். இப்ப அறிவுத்துறையில ஆர்வமா இருக்கிறவங்க வந்து, அது தொடர்பான ஆய்வுகள்லயும், சிந்தனைகள்லயும் இருக்கும்போது அதுல உச்சத்த அடைவாங்க. பொருள் துறையில ஆர்வம் சம்பாதிக்கிறது பணங்காசுல ஆர்வமா இருக்கிறாங்க பாருங்க. அதிலேயே ஆர்வமா இருக்கும்போது அதுல உச்சத்த அடைவாங்க. நான் பொருள்லயும் ஆர்வமா இருப்பேன், அறிவுலயும் ஆர்வமா இருப்பேன் அப்படிங்கும்போது சிக்கல் வந்துரும். எதுலயாவது ஒண்ணுல வந்துட்டு நம்ம உச்சத்துல இருக்க முடியும். அப்ப அறிவுத்துறையில நம்ம உச்சத்துல இருக்கணும். அதுல ஆசை இருக்குது. நெறைய படிக்கணும், தேடல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்வாதாரம் ஒரு அடிப்படையான லெவல்ல வந்துட்டு வறுமையில இருந்துராம, ஏழ்மையில இருந்துராம, ஒரு நடுநிலையோடு வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்த மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு முழுக்க முழுக்க அறிவுத்துறையில கவனம் செலுத்தணும். அதுதான் சாத்தியம். அதுதான் இயல்பானது. அதே மாரி பொருள் துறையில வந்துட்டு வணிகத்துல, வியாபாரத்துல, சம்பாதிக்கிறதுல ஆர்வமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுல உச்சத்த அடைவாங்க. அதிலேயே நுட்பமா இருக்கிறவங்க. அதே நேரத்துல அதுக்கு தேவையான உலக விஷயங்களையும் நம்ம வாழக்கூடிய காலம் சூழல் சம்பந்தமாவும் கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்திக்கணும். இப்படிதான் வந்துட்டு பண்ண முடியுமே தவிர 2யும் சமவேகத்துல சமகாலத்துல தூக்கிக்கிட்டு யாராலும் ஓட முடியாது. அது 2மே வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இத வந்து நெறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனாலதான் வந்துட்டு சிக்கல் ஏற்படுறது. உலமாக்கள் மேல, கல்வியாளர்கள் மேல எல்லாம் வந்துட்டு இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து அறிவுத்துறை. அது வந்து அமைதி இருக்கணும் முதல்ல உள்ளத்துல. வாசிக்கணும். வாசிக்கிறத அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணத வந்து குறுக்கு நெடுக்குமா சிந்திக்கணும். தாறுமாறா சிந்திப்புன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாரி இதோட அத பொருத்தி, அதோட இத பொருத்தி சிந்திக்கணும். அந்த நேரத்துல வீட்ல இருந்து வந்துட்டு வீட்ல அரிசி இல்ல, சாமான் வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், பிரேக் ஆயிடும். சிந்தனை பிரேக் ஆயிடும். ஆனா இந்த வாழ்வாதார சிக்கல்லயே வச்சிருந்தா தான் அறிவாளிகள் உருவாயிர மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையிலேயே பொருளாதார கொள்கையை வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இது வந்து பல வகையான சிக்கல் இருக்கிறதுனால, அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து சரி பண்ணி எடுக்க முடியும். ஆனா பிள்ளைகள்ட்ட வந்து நம்ம இத விதைச்சு இன்ஷா அல்லாஹ் அத வந்து எடுக்கலாம். அடுத்தது வந்து அ அவங்க தான் வந்து பிள்ளைகள் தான் வந்து சொல்யூஷன் வைக்கணும். அதுதான் இந்த இந்த புரோகிராமினுடைய நோக்கமும் வந்துட்டு மெயினா என்ன அப்படின்னா, பாலிமேத்திக் ஸ்காலர்ஸ் உருவாக்குறது. நம்மளுடைய ஃபைனல் அதாவது நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு வரக்கூடிய அந்த ஃபைனல் புரோகிராம்ல வந்துட்டு உங்களையும் உங்க வீட்டில இருந்து பாலிமேத்திக் ஸ்காலர்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் இதனுடைய ஃபைனல் டேனுடைய உச்சம். அது அந்த அந்த வழிமுறைகளை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் வீடுகள்ல பின்பற்றணும். இந்தியன்ஸ் ஒர்க்ட் ஃபார் பிரிட்டிஷ் ஆர்மி ஃபார் சேலரி. ஹவ் வாஸ் முஸ்லிம் ஷேர் இன் தட்னு பெரிய ஷேர் இருக்கு. அதுதான் வந்து ஆச்சரியமான விஷயம். அதாவது அதை எதிர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட படைகள்ல முஸ்லிம்கள் இருந்தாங்க. பெருவாரியா இருந்தாங்க. ஆங்கிலேயர்களுடைய படைகள்லயும் குறைவாக முஸ்லிம்கள் இருந்தாங்க. இல்லாம இல்ல. அது வந்து எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்யும். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டுகிட்டு இருக்கும்போது, நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய முக்கியமான ஒரு சம்பவம் பார்க்க போறோம். அந்த சம்பவத்துல வந்து எங்களுக்கும் அந்த போருக்கும் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய போருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சில முஸ்லிம் முக்கியஸ்தர்கள்லாம் போய் பிரிட்டிஷ்காரன் சரண்டர் அடைஞ்சாங்க. இது எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமான சமூகம் எந்த கொள்கையின் பின்னாலையும், எந்த சித்தாந்தத்தின் பின்னாலையும், எந்த தலைவன் பின்னாலையும் அணி வகுக்கவே வகுக்காது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்ற காலம் வரைக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து அவங்க காலத்துல மட்டும்தான் அது. மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வர வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். யார் வேணாலையும், யார் தலைமையிலையும் ஒரு காலம் சமூகம் வந்து ஒரு சிந்தனைபாலும் கொண்டு வரவே முடியாது. அது இந்த 1400 வருஷ சான்றுகள் வரலாறு வந்து நமக்கு சாட்சியா இருக்கு. ஆனா அதுக்கிடையில ஒரு இணக்கத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வளர்ச்சி இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில தான் சமூகம் முன்னுக்கு வந்திருக்கு. After vocational course, what can be done? She is my daughter. She has 2 kids. Please suggest what can be done further அப்படின்னு கேட்டிருக்காங்க. வொகேஷனல் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து பர்சனலா வந்து அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிற அடிப்படையிலையும் அவங்க குடும்ப சூழல் என்னங்கிற அடிப்படையிலையும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால நீங்க வந்து அவர் ப்ரொஃபசர் இஸ்மாயிலுக்கு வந்துட்டு விஷயத்தை அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். You said a Congress MP spoke about British in Oxford meeting. Could you please mention the MP's name? இன்னைக்கு இன்ஷால்லா அது பார்க்க போறோம். முகலாயர்களின் உண்மையான வரலாறு எந்த புத்தகத்தில் அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது. கரைகண்டம் நெடுஞ்செழியன் சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. IFT-ல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை பார்க்கலாம்.
நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. பேராசிரியர் திவான், வரலாற்று ஆசிரியர் திவான் எழுதியிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல வந்துட்டு நிறைய நெகட்டிவா இருக்கும். அதையும் சேர்த்து ஒப்பீடு செஞ்சு பார்த்துக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சு வந்துடலாம். இன்றைய வகுப்பில் நீங்கள் கூறினீர்கள், அவர்கள் ஒரு பொழுதும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலே ஒழிய. இந்த வாக்கியத்தில் நீங்கள் அவர்கள் அவர்கள் இந்த வாக்கியத்தில் நீங்கள் அவர்கள் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யூத நசராணிகள். அல்லாஹ் வந்து தெளிவா சொல்றான், யஹூத நசராணியம், யூத நசராணிகள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது நடைமுறையில் உள்ள கல்வி முறையில் படித்துக் கொண்டிருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஹஜ்ரத்திடம் குர்ஆன் கற்றதும் நாங்கள் சொல்லித் தருவதும் தான் மார்க்கம். அதில் பிள்ளைகளிடம் பொடுபோக்குத்தனம் தான் உள்ளது. இந்த சூழலில் என் போன்ற தாய்மார்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்குதான் கல்வி நிறுவனத்தை உருவாக்கணும். புதுசா தான் உருவாக்கி எடுக்கணும். இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துட்டு இஸ்லாமிய வகுப்புகள் சேர்த்து எடுக்கணும். இந்த சிரமம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்னும் முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த கல்வித்துறையின் மேல ஈடுபாடு வரல பாருங்க. அதாவது எது கல்விங்கிறதுல ஆய்வுகளும் மேற்கொள்ள குறைவா இருக்குது. எப்படி பிள்ளைகளை உருவாக்கி எடுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி சூழலை எல்லாம் மாற்றி அமைக்கணும். ஒரு நம்ம முஸ்லிம் பள்ளிக்கூடமே இல்லாத, பள்ளிவாசலே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம சிலவங்க குடியிருந்துட்டு சொல்லுவாங்க, எங்க பிள்ளைகளுக்கு மாற்று கல்வி கிடைக்கல. அப்ப அந்த இடத்துல ஸ்கூலை உருவாக்குறது பெரிய கஷ்டமான வேலை. இவங்க வீட்டை புலம்பெயர்ந்து எங்க ஸ்கூல் இருக்கோ அந்த இடத்துக்கு மாறிக்கிறது தான் சரியானதா இருக்கும். சென்னையிலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்கூலுங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்காக ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வீட்டை பிடிச்சிட்டு இடம் மாறுறாங்க. எக்கச்சக்கமான மக்கள் இடம் மாறுறாங்க. அப்ப அதுக்கு தோதா நம்ம வாழக்கூடிய சூழலுக்கும் நம்மளுடைய பொருளாதார வசதிகளுக்கு ஏற்ப இப்போதைக்கு மாத்திக்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அது செஞ்சு கொடுக்கும். அரசாங்கம் இல்லாத சூழல்ல சமூக ஆர்வலர்கள் நம்மள மாதிரி உள்ளவங்க வந்துட்டு முன்னெடுக்கக்கூடியது ஒரு லிமிட்டடா தான் முன்னெடுக்க முடியும். அதனால அதுக்கு உட்பட்டு மார்க்க கல்வி வந்து கட்டாயம். In my school syllabus, I studied that Robert Clive was a very good commander-chief, but you mentioned that he is a rowdy prisoner. Why the syllabus showing this much variations? அதெல்லாம் வந்து syllabus உடைய வேலை. ஏன்னா எழுதுனதெல்லாம் யாரு? எழுதுனது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்ச பாடத்திட்டத்தை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுல இன்னைக்கு நம்மோடு வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் இருக்கு பாருங்க, அது இந்து சமூகம் சொல்லக்கூடிய சமூகம். அவங்க வந்துட்டு இந்த ஒரு 200 வருஷமா தான் படிக்கிறாங்க. அதுக்கு முன்னால அவங்களுக்கு கல்வி கிடையாது. அதுக்கு முன்னால வந்து அந்த கல்வின்னா அது வந்துட்டு பிராமண சமூகத்துக்கு மட்டும்தான் கல்வியா இருந்துச்சு. அப்ப அது சத்திரிய சமூகமா இருக்கட்டும், வைணவ சமூகம், அடுத்து வைஷ்ணவ சமூகம், அந்தந்த படிநிலைகள் இருக்கு பாருங்க. அந்த சமூகங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்கல. வெறும் அந்த நிலச்சுவார்ந்தார்கள், பெரும் செல்வந்தர்கள், வரி கட்டக்கூடியவர்கள், அந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் பீரியட்லயே கூட வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துச்சு. அதனால அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கிறது இந்த 200 வருஷத்துலதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து இது நம்மளோடு வாழக்கூடிய இந்த சமூகம் இன்னைக்கு சில சமூகங்கள் வந்துட்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு இருக்கும் பாருங்க. அது பிராமண சமூகத்தை விட்டுருங்க. செட்டியார் சமூகம் இருக்கு, உடையார் சமூகம் இருக்கு, ரெட்டியார் சமூகம் இருக்கு. இவங்க எல்லாமே வந்துட்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு வரக்கூடியதுக்கு எப்படி வந்தாங்க, அதே மாதிரி வட இந்தியால இருக்கக்கூடிய சமூகங்கள் எப்படி வந்துச்சு, அப்ப நம்ம அந்த இடத்துல எங்க லேக் ஆயிருக்கோங்கிறதெல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய வளர்ச்சியாக அது கடைசி நாளைக்கு நம்ம அதை கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். அதனால இப்பதான் வந்துட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க படிக்க ஆரம்பிச்சது எதை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, பிரிட்டிஷ்காரனுடைய என்ன எழுதி வச்சாங்களோ அதை படிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அதுவே தொடருது. இதை மாத்தி அமைக்கணும். ராபர்ட் கிளைவ் யாருங்கிறத வந்துட்டு தோண்டி எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு, அவங்களுக்கு இல்லையே. யாரா இருந்தா என்ன, ராபர்ட் கிளைவ் யாரா இருந்தா என்ன, ராபர்ட் கிளைவ்னால பாதிக்கப்பட்டது நம்ம தானே பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம தான் வந்து சரியான விஷயத்தை சொல்லணும். வாட் இஸ் தி மோட்டிவ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் டு லூட் இந்தியா? இது இயல்பே அதுதான். அப்புறம் அதுக்கு ஒரு இலக்கு வேற இருக்குமா சொல்லுங்க. உலகம் முழுக்க இங்க இல்ல, ஆப்பிரிக்கா வந்து இன்னைக்கு வறுமையில சிக்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எவ்வளவு வளமான மண் அது. அதனால எங்க போனாலும் சரி, அதே மாதிரி தென் அமெரிக்க நாட்டுல அடிச்ச கொள்ளைக்கு அளவு சொல்ல முடியுமா? அது சம்பந்தமா நிறைய திரைப்படங்கள் அவங்களே எடுத்து விட்டுருக்காங்க. தங்க வேட்டை செய்யக்கூடிய அந்த திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. நீங்க இது முக்கியமா ஒரு புத்தகம் ஒண்ணு படிங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழறிஞர் மனவை முஸ்தபா அவங்க எழுதின தி 100ன்னு ஒரு புக் இருக்கு பாருங்க. அந்த புக்கை வந்து கட்டாயம் வாசிங்க. ஆனா தொடர்ச்சியா மொத்தமா 2 நாள் 3 நாள்ல வாசிங்கன்னா மைண்ட்ல நிக்காது. ஒவ்வொருத்தரை பத்தி 100 பேர்த்த பத்தி, உலகத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பேர், அந்த 100 பேர்த்த பத்தி பட்டியலிடப்பட்டிருக்குது. சவுண்டு கிளியரா இல்லையோ?
அது ஓரளவு கண்டினியூவா வருது, நடுவில் அந்த இறைச்சல் வருது. அதுதான் என்ன பண்றது இல்லையா. சரி, கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் பார்ப்போம். டிவைஸ் எதுவும் மாத்திக்க முடியுமா? இப்போ மாத்துறது சிரமமா இருக்குமே. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சரி, ஏன்னா ப்ரெசன்டேஷன் இருக்கிறதுனால சிரமமா இருக்கு. ஓகே. சரி, அப்ப அந்த அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு இந்த யூரோப்பியன்ஸுடைய நோக்கம் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்குது. அதே மாதிரி வரலாறு இது நம்ம ராபர்ட் கிளைவை பத்தி வேற யாரை பத்தி நீங்க இந்த சர் லார்டுன்னு எங்கெங்கெல்லாம் போட்டு வருதோ பாருங்க, அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க கொஸ்டின் பண்ணி அது ஏன் அந்த சர்ன்னு போடுறான், ஏன் இந்த லார்டுன்னு போடுறான். இப்ப நீதிமன்றத்துல கூட அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க. லார்டுன்னு மைலார்டுன்னு கூப்பிடுறது, அது வந்துட்டு அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது. அது எல்லாம் என்னன்னா, நீ எனக்கு அடிமை, நீ என்ன அப்படித்தான் கூப்பிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் எழுதி வச்ச பாடத்திட்டு தான் வந்திருக்குது. ஆனா பிரிட்டிஷ்காரன்லயே சில வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்திலும் இருக்கிற மாதிரி. அதுலயும் ஒரு சில பேர் வந்துட்டு நாட்டுக்கு வந்து நன்மை ஏற்படுத்திட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பென்னி குயிக் மாதிரியான ஆட்கள். தேனி மாவட்டத்துல முல்லை பெரியாறு அணையை கட்டினார் பாருங்க. ஒரு சிவில் இன்ஜினியர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இருக்கிறது பென்னி குயிக். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் 160 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் அவருடைய பேரை வந்து தேனி மாவட்டத்துல, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய பேரை தன் பிள்ளைகளுக்கு சூட்டுறாங்க. அவர் வந்து தெய்வமா கும்பிடுறாங்க, பென்னி குயிக். அதனால அந்த மாதிரியான சில பேரும் வந்து வாழ்ந்திருக்காரு. ரைட். அப்போ இது வந்து பம்பாயில் உங்கள் தீர்ப்புகளை வையுங்கள்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு நேற்று அப்படியே இந்திய வரலாறுலயே நம்ம பார்த்துட்டு வர்றோம். நேற்று பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஷனாவே நம்ம பார்க்கலாம். பெங்கால் வந்துட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு பார்த்தா அதான் முதல் பிளாசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வியாபாரம் செய்ய வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ஆட்சியை பிடிச்சு அதுக்கப்புறமா வந்து கொள்ளையில ஈடுபட்டது, கொலைகள்ல ஈடுபட்டது பெருவாரியாக. அதுக்கு முன்னாலே கொள்ளடிச்சா கூட ஒரு அரசாங்கத்தையே வந்து ஆக்கிரமித்து பிடிச்சு கொள்ளையில ஈடுபட்டது வந்து 1757. அங்க பெங்கால்ல அடிச்சதுனால அடுத்து ஒரு 20 வருஷத்துல பெரும் பஞ்சம் வந்து பெங்கால். ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் அள்ளி போனதுனால பெரும் பஞ்சம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்து போனாங்க. அவங்க இன்னைய வரைக்கும் மீறல. அன்னைக்கு பங்கால முடிச்சாங்க பாருங்க, இன்னைய வரைக்கும் பங்காளியர் வந்து பஞ்ச பரதேசிகளாக, அதாவது கொடுமையான வறுமையில் வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்க, கல்வி அறிவு இல்லாம எதுவும் இல்லாம வளமான மண் வந்து ஒரு 250 வருஷத்துல இந்த மாதிரி மாறி போயிருக்கு. அதுக்கு வந்துட்டு முக்கிய காரணம் எதுனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் நம்ம பார்த்தோம். சாஜிதோலா வந்துட்டு அவனுடைய அமைச்சராக இருந்த மீர் ஜாஃபருங்கிறவர் வந்து ஏமாத்தி வஞ்சகம் செஞ்சு துரோகம் பண்ணி காட்டி கொடுத்தது. அடுத்தது வந்து அதுல இருந்து 57 வச்சுக்கோங்க, 1757 ஒரு 42 வருஷம் கழிச்சு திப்பு சுல்தான் மைசூர் வந்து சிக்கலாகுது. அப்ப நம்ம அவங்க 2 பேருடைய வரலாறையும் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஹைதர் அலி, திப்பு சுல்தான். இப்போ ஹைதர் அலியை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த காலம் 1720 இருந்து 1782. என்னன்னா முகலாய பேரரசுல ஹைதர் அலியுடைய அத்தா, அதாவது முகலாய பேரரசுலையும், முகலாய பேரரசுக்கு அன்னைக்கு வசீரா, தென்னகத்துக்கு வசீரா இருந்தா ஹைதராபாத் நிஜாமுடைய ஆட்சியிலையும் ஹைதருடைய அத்தா வந்து ஒரு படை தளபதி, இராணுவ தளபதி, பெரிய போஸ்ட்ல இருந்தவங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா அதுவும் வந்து அந்த கர்நாடகா பகுதி, அந்த கீழே மகாராஷ்டிராவுடைய கீழ்ப்பகுதி, இந்த மாதிரியான பகுதிக்கு அவங்க வந்துட்டு, அது ஏன்னா பக்கத்துல தானே இருக்குது உங்களுக்கு ஆந்திராவும், அது ஒட்டி தானே இருக்குது. ஆந்திரா வந்துட்டு கிழக்க இருக்குது, இது வந்துட்டு மேற்க இருக்குது. அப்ப அந்த மாதிரியான பகுதிகளுக்கு தளபதியாக இருந்தாரா. அப்ப அந்த மைசூரை ஆண்ட அந்த உடையார்கள் அந்த மன்னருடைய ஆட்சியிலையும் வந்து கொஞ்சம் இணக்கமா இருந்ததுனால இவங்க ஹைதர் அலி வளர்ந்து வரும்போது அந்த மன்னர்களுடைய படையினுடைய தளபதியாகவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து
கடைசியில அந்த மன்னர் குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பொறுப்பு வைத்த மன்னர் இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க யாருமே பொறுப்பெடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழல்ல அது தானாக வந்து ஹைதர் அலியினுடைய கைக்கு வருது, அரசு வருது. அதாவது மைசூர் சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரம் வந்து ஹைதர் அலி கைக்கு வருது. இது வந்து 1750 60கள்ல அந்த மாதிரி ஆட்சிக்கு வருது. இதான் வந்து ஒரு சின்ன அவரு பின்னால் ஹைதர் அலி பின்னால் வழக்கம். அப்ப அதனுடைய சாம்ராஜ்ய எல்லைகள் எது வரைக்கும் பரவி இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்தியூர், சத்தியமங்கலம் இந்த பகுதியெல்லாம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் பகுதி, கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதி, திண்டுக்கல், தேனி மாவட்டத்தினுடைய பல்வேறு, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதை சுற்றி இருக்கக்கூடிய பிராந்தியங்கள் வரைக்கும் விரிவா இருந்துச்சு. திண்டுக்கல் வரைக்கும் விரிவா இருந்துச்சு ஹைதர் அலியினுடைய கையில அந்த ஆட்சி பகுதி. அப்போ மைசூர் மகாராஜாவா இருந்த உடையாருடைய குடும்பத்திலிருந்து அது வந்து வேறு வழி இல்லாத ஒரு சூழலுக்கு வந்து ஹைதர் அலி சாஹிப் கைக்கு ஆட்சி வருது. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான சம்பவம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹைதர் அலி சாஹிப் அவங்களுடைய ஆட்சி பிளஸ் வந்துட்டு அவங்களுடைய படைகள் பாண்டிச்சேரிக்கு வந்தது, அங்க நடந்த யுத்தம், பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த யுத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் வந்து இன்னைக்கு இந்த பாண்டிச்சேரி பக்கத்துல கூனிமேடு ஒரு ஊர் இருக்கு பாருங்க, அதாவது ஈசிஆர் ரோட்ல இருக்குது. பாண்டிச்சேரியில இருந்து நீங்க வந்தீங்கன்னா நாங்க அந்த பள்ளியில தான் அடிக்கடி தொழுவோம். அது ரோட்டு மேலேயே அந்த பள்ளி இருக்கும். கூனிமேடுன்னு ஊர் இருக்கு. அந்த கூனிமேடு யாரு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆரிஜின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு எல்லாமே வந்து ஹைதர் அலியுடைய படை வீரர்களுடைய குடும்பங்கள். அந்த நேரத்துல அந்த பாண்டிச்சேரியில் நடந்த யுத்தத்துல வந்து படை வீரர்களா வந்தவங்க செட்டில் ஆனவங்க. அப்ப அந்த அப்படியே நீங்க கோடு பிடிச்ச மாதிரி கர்நாடகம் கொண்டுட்டு போனீங்கன்னா கூனிமேடு, செஞ்சி அப்படியே போகும். அந்த பிராந்தியம் முழுக்க வந்து அந்த படை வீரர்கள் அவருடைய குடும்பங்களாக வந்து அப்படியே தங்கி செட்டில் ஆனவங்க, அந்த இடத்துக்கு செட்டில் ஆனாங்க. அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் அலங்கியம் ஒரு ஊர் இருக்கு. அலங்கியம் அது அந்த குடும்பம், அந்த ஊரினுடைய அலங்கியத்தினுடைய அமைப்புகள்லாம் பார்த்தாவே ஊருக்குள்ள போனா டக்குன்னு வெளியில வர முடியாது, அந்த மாதிரியான ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி நத்தம், திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான ஊர்கள்லாம் வந்து அங்கங்க செட்டில்மெண்ட் இருக்குது. ஹைதர் அலி பின்னால திப்பு சுல்தானுடைய படை வீரர்களாக இருந்தவங்களுடைய குடும்பங்கள் செட்டில் ஆன ஊர்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த பகுதிகளை வந்துட்டு நிறைய இருக்கு, மேற்கு பகுதியில நிறைய இருக்கு. அப்ப அதுல வந்துட்டு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அம்மையாரை பத்தி நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கிறோம். வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். வீரமங்கை வேலுநாச்சியார்னு பாட புத்தகத்துல இருக்குது. இவங்க வந்து சிவகங்கை அரசியா இருந்தவங்க. யார் இந்த வேலுநாச்சியார்? வேலுநாச்சியாருக்கும் ஹைதர் அலியுடைய வரலாறை படிக்கும் போது வேலுநாச்சியாரை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைய வரைக்கும் தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கையில வந்து ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய விஷயங்கள் இருந்தா கூட இதை நம்ம வந்து பார்ப்போம் இன்னைக்கு. அப்ப வேலுநாச்சியார் யாரு? சமஸ்தானம் இருக்கு பாருங்க, அதாவது சேதுபதி மன்னர்கள் அந்த அந்த வாரிசு அதாவது சேதுபதியுடைய புல் பேத்தி லெவல்ல வருவாங்க. அப்ப இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிவகங்கை அரண்மனை இருப்பாங்க. சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதர் அப்படிங்கிற அந்த ஒரு அரசருக்கு வேலுநாச்சியார் திருமணம் 16-17 வயசுல திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அந்த நேரம் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராணுவம் என்ன பண்ணுது, உள்ள தமிழகத்துக்கு உள்ள புகுந்து வியாபாரத்துக்காக வந்த ராணுவம் தமிழகத்துக்கு உள்ள மன்னர் அவுரங்கசீப் இறந்து போயிடுறாரு. மன்னர் அவுரங்கசீப் இறந்து போனதுக்கு அப்புறம் முகலாய பேரரசு வந்து பலவீனப்பட்டதுனால அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சிச்சு. முழுக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவன் எதுக்கு வந்தாலும் அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சான். அப்ப உள்ள புகுந்து குறுநில மன்னர்களுக்கு மத்தியில சண்டையை ஏற்படுத்தி விடுறது. அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய அந்த, அதாவது ஹைதராபாத் நிஜாம் வந்து அவங்களுக்கு ப்ரோவா இருந்தாங்க. ஆற்காடு நவாபுகள்ல ஒரு குரூப் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ப்ரோவா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கீழே வரி வசூல் பண்றது, ஏற்கனவே வந்து முகலாய பேரரசுல அவங்க எல்லாம் வந்து அந்த வரி வசூல் பண்ணிட்டு இருந்ததுனால முகலாய பேரரசு பலவீனப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வலிமையான ஆளை வச்சுக்கிட்டு வரி வசூல் பண்றது வந்து இயல்பு தானே. இப்ப பேங்க்ல லோன் வாங்கிட்டு யாரும் கட்டலன்னா ஊர்ல இருக்கக்கூடிய ரவுடியை கூட்டிட்டு போவாங்க பாருங்க. அந்த மாதிரி வந்துட்டு பேங்கே அந்த மாதிரி பண்ணும்போது வட்டிக்கடைக்காரன் எப்படி பண்ணுவான்? அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள், பாளையக்காரர்களாக இருந்தவர்கள், இந்த மாதிரி சமஸ்தானங்களை வச்சிருந்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் பண்ணுவோம். ஈஸ்ட் இந்தியா ராணுவம் நான் வரி வசூல் பண்றேன், என்கிட்ட துப்பாக்கி இருக்குது, பீரங்கி இருக்குது, நான் வரி வசூல் பண்றேன்னு சொல்லி சிவகங்கைக்கு வர. சிவகங்கையில முத்துவடுகநாதருடைய அவர் அரசரா இருக்கிறாரு.
அவர் வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்த, அதாவது முக்குளத்தூர்னு சொல்லுவாங்க பாருங்க. கள்ளர், மறவர், அகமுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கள்ளர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா படை வீரர்கள். மறவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா கோட்டைகளை கட்டி ஆளக்கூடியவர்கள். அதே மாதிரி அகமுடையார் யாருன்னா அந்த தளபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அகமுடையார். சேர்வன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோர பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இந்த பகுதியில் சேர்வன்னு சொல்லுவாங்க. அந்த அவங்க தான் அகமுடையார். அப்ப இவங்க 3 பேரையும் சேர்த்துதான் முக்குளத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு. கள்ளர் சமூகம், கள்ளர்லயே 2-3 வகை இருக்குது, நிறைய வகை இருக்குது. பரண்மலை கள்ளருங்கிறவங்க உசிலம்பட்டி பக்கம் இருக்கிறவங்க, மதுரையினுடைய மேற்கு பகுதி, தேனி மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கிறவங்க. இந்த சிவகங்கை இந்த பக்கம் திருநெல்வேலி இந்த பக்கம் இருக்கக்கூடிய கள்ளர் சமூகம் இருக்குது. ஆனா எல்லாருமே வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தையும் வந்து அவங்களுக்கான ஒரு அதிகார மையமா பார்ப்பாங்க, புதுக்கோட்டை சமஸ்தானத்தையும் பார்ப்பாங்க, சிவகங்கை சமஸ்தானத்தையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய சமஸ்தானங்கள் இருக்குது இந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த இடத்துல வந்து வேலுநாச்சியாரை வந்து திருமணம் பண்ணி கொடுத்த உடனேயும் வேலுநாச்சியாருக்கு வந்துட்டு 2 பெண் பிள்ளைகள். அதுல வந்து மூத்த பெண் பிள்ளை வந்துட்டு ஒரு 10 வயசு 10-15 வயசு இருக்கும்போது அந்த பெண் பிள்ளையை கூட்டிட்டு முத்துவடுகநாதர் என்ன பண்றாரு, சிவகங்கையில இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய காளையார் கோயிலுக்கு வர்றாரு. அந்த ரேஞ்சில தான் இருக்கும் காளையார் கோயில். அது வந்து இந்த தொடர்ச்சியாக பிரிட்டிஷ்காரருடைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணுவோம், அப்படி கோயில்ல வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொன்னது அடிப்படையில கோயில்ல வச்சு ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்றதுக்கு இவர் வந்து நம்பி ஆயுதங்கள் எதுவும் இல்லாம வந்துடுறாரு. ஆனா எப்போதுமே வந்து ஒப்பந்தமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது வந்து சூழ்ச்சியாகவே இருக்கும். அதனால எந்த காலத்திலயும் நம்ப கூடாதுங்கிறத வந்துட்டு அல்லாஹ் ரசூலும் முஸ்லிம்களுக்கு சொல்லி தந்த விஷயம். அவர் என்ன பண்ணாரு, நம்பி போனாரு பாருங்க. நம்பி போன இடத்துல கோயிலே வச்சு முத்துவடுகநாதரை வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ராணுவம் வந்து படுகொலை பண்ணிடுது. அவருடைய மகனையும், பெண் பிள்ளை, மூத்த பிள்ளை, அதையும் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இந்த செய்தி வந்து வேலுநாச்சியாருக்கு வருது. அப்ப வேலுநாச்சியார் என்ன பண்ற, உடனே அந்த முத்துவடுகநாதர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து சிவகங்கை தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் இன்னொரு புள்ள, ஒரு சின்ன புள்ள, அந்த பிள்ளைய வந்து அவங்க முதுகுல கட்டிக்கிட்டு அவங்க ஏறி தப்பிச்சு போறாங்க. எங்கேயாவது கூட வந்துட்டு ஒரு தளபதியை மட்டும் கூட்டிட்டு தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போற இடத்துல ஒரு கிராமத்து பெண் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பாதுகாப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்கார் பின்னால துரத்திட்டே வருவாங்க. துரத்திட்டு வந்து எங்க வேலுநாச்சியாரை பாத்தீங்கன்னு கேட்டதுக்கு அந்த புள்ள வந்துட்டு அந்த இடத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கும். அதனால அங்க ஒரு கோயிலே, அந்த பெண் பேரால ஒரு கோயிலே வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அது வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வம் வந்து கும்பிடுறாங்க. அப்ப அந்த வேலுநாச்சியார் தப்பிச்சு போனது எங்க அப்படின்னு சொல்லி அடைக்கலம் தேடி போனது எங்கன்னா இங்க திண்டுக்கல் கோட்டை. திண்டுக்கல் வந்துட்டு யாருடைய ஆளுகைகள் இருக்குன்னா ஹைதர் அலி சாஹிபோட ஆளுகையில இருக்குது. அதாவது ராஜ குடும்பத்து பெண்மணிங்கிறதுனால அந்த வேலுநாச்சியார் வந்து ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னர்களுடைய அந்த பெண்மணிங்கிறதுனால அவங்களுக்கு இயற்கையிலே கல்வியில 3 லாங்குவேஜ் முக்கியமா வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஒண்ணு இங்கிலீஷும், பிரெஞ்சும், உருதும். ஏன்னா இந்த 3 தான் அன்னைக்கு வந்துட்டு ரூலிங்ல இருந்தது. அதாவது பிரிட்டிஷ்காரனுடைய இருப்பும் இருக்குது தமிழகத்துல, தென்னகத்துல இருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது. அவனோடு தொடர்பு கொள்றதா இருந்தா இங்கிலீஷ்ல பேசணும். அதே மாதிரி பிரெஞ்சுக்காரருடைய தொடர்பு இருக்கு, வணிகத்துல இருக்குது. ஏன்னா ராமநாதபுரம் சமஸ்தானம் வந்துட்டு கடற்கரை ஓர சமஸ்தானம், அதையும் வேணும். அது இல்லாம வந்துட்டு மத்தியில ஆட்சியில இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா முகலாய மன்னர்கள். அப்போ உருதுவும் வேணும். இந்த 3 மொழியும் கத்திருந்தாங்க. இவங்க நேர போய் என்ன பண்ணாங்க, அந்த திண்டுக்கலுக்கு பக்கத்துல விருப்பாச்சி ஊர் இருக்கு. விருப்பாச்சியில கோபால் நாயக்கன், அவரு ஒரு பாளையக்காரர். அவர்கிட்டையும் கேட்டுட்டு அவருக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா அவரையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு திண்டுக்கல்ல வந்து ஹைதர் அலி சாபை வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனேயும் அவங்க வந்து திண்டுக்கல்ல இந்த திண்டுக்கல் கோட்டையில வந்துட்டு அடைக்கலம் கொடுக்குறாங்க. கோட்டையில பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி ராணி வேலுநாச்சியாருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் அடைக்கலம்? 8 வருஷ காலம் இந்த கோட்டையிலே இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளையோடு, ஒரு விதவை, இளம் விதவை, பெண் பிள்ளையோடு 8 ஆண்டு காலம் அந்த கோட்டையில அடைக்கலம் இருக்கிறாங்க. அந்த கோட்டையில ஹைதர் அலி சாஹிபனுடைய மனைவியும் இருக்கிறாங்க. அந்த மனைவி வந்துட்டு பிரசவ காலத்துல அவங்க வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. யாரு? ஹைதர் அலி சாஹிபனுடைய மனைவி அமீருனிசா பேகம்னு அவங்களுக்கு பேர். அதனாலதான் அந்த கோட்டையே அந்த திண்டுக்கல்ல வந்து பேகம்பூர்னு ஒரு பகுதி இருக்கு பாருங்க. முஸ்லிம்கள் நிறைய வாழக்கூடிய யூசுஃபியா மதரசாலாம் இருக்குது. அந்த பகுதிக்கு வந்துட்டு பேகம்பூர்னு வந்துன்னா அமீருனிசா பேகம் அவங்களுடைய பேரால வந்துச்சு. அவங்க ஒரு பெரிய திண்டுக்கல் பள்ளியை வந்துட்டு பேகம்பூர் பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் இருக்குது. பிரம்மாண்டமான பள்ளிவாசல், அன்றைய காலத்துல கட்டப்பட்ட பள்ளிவாசல். அப்போ 8 வருஷ காலம் வந்து வேலுநாச்சியார் தங்க வச்சு ஒரு மாசத்துக்கு 400 பவுண்ட்ஸ்
அந்த பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் சொல்லுவோம் பாருங்க, அது வந்துட்டு அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக உதவித்தொகையாக கொடுத்து கடைசியில 8 ஆண்டுகளுக்கு பிறகு சூழல் வந்துட்டு அதாவது சிவகங்கையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள் தீட்டும் போது ஹைதர் அலி சாஹிப் வந்து 5000 காலாட்படைகளையும் 5000 குதிரைப்படைகளையும் பீரங்கி படை இந்த 3 படைகளையோட செய்யது அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த தளபதி, அந்த தளபதியோட வேலுநாச்சியாரை பாதுகாப்பா சிவகங்கைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த பேகம் அமீர் நிசா பேர்ல தான் அது வந்து அது அந்த அந்த பேகம்பூர்ங்கிற பேர் வந்து அதுதான். அப்ப 1780ல வேலுநாச்சியார் வந்து இந்த கோட்டையை மீட்டெடுக்கணும். கோட்டையை மீட்டெடுக்கும் போது அந்த கோட்டைக்குள்ள வந்து கதவுகள் திறக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு முதலாக அந்த தற்கொலைப்படை துவக்கம் உலகத்திலே வந்து எங்கன்னா பெண் தற்கொலைப்படை, அந்த குயிலி அப்படிங்கிற அந்த பெண் தான் வந்து அதாவது உடம்புல நெய்யை ஊத்தி தீய பத்த வச்சுக்கிட்டு அந்த வெடிமருந்து கிடங்குல பிரிட்டிஷார் பாதுகாத்து வச்சிருந்த வெடிமருந்து கிடங்குல போய் விழுந்து அதையும் 2-3 பேர் அதுல வந்து பலியானாங்க. அப்பதான் அந்த கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டு படைகள் உள்ள போனுச்சு. தலை சிறந்த தளபதி தலைமையில செய்யது அப்படிங்கிற தளபதி தலைமையில வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டெடுத்தாங்க. சிவகங்கையை மீட்டெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் அவங்க வந்து மறுபடியும் அரசியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த பிள்ளையை வந்து வெள்ளாச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளையை வந்து அதுக்கு பொறுப்பு வச்சாங்க. இப்ப இந்த மீட்டெடுத்தலுக்கு துணை இருந்தது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க, அந்த அவங்க 2 பேரும் அந்த அகமுடையார் சமூக தளபதிகளாக வரக்கூடிய சேர்வார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப இவங்க வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா மன்னர் ஹைதர் அலி சாஹிபுடைய அதுல இன்னொரு வரலாற்று முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பதவியேற்பு விழாக்கு மீண்டும் பதவியேற்பு விழாக்கு சிறப்பு விருந்தினராக ஹைதர் அலி சாஹிபே வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் இருக்குது. அப்போ முக்குளத்தூர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வேலுநாச்சியார அம்மையாருன்னு தான் கூப்பிடுவாங்க. வேலுநாச்சிய அம்மையார்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு பாயிண்ட் என்னன்னா முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெருவாரியான பகுதியில் முஸ்லிம்களை மாமாண்டு கூப்பிடுறதுக்கு காரணம் இருக்குது பாருங்க. மாமா என்னமாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து அது இயல்புல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது, இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு. ஆனா இதுக்கு எங்க காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா வேலுநாச்சியார் வந்து ஹைதர் அலி சாஹிப் வந்து அதாவது ஹைதர் அலியில திப்பு சுல்தான் ஹைதர் அலியுடைய மகனை வந்துட்டு அண்ணன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால அந்த வகையில வந்துட்டு முஸ்லிம் சமூகம் வந்து மாமா உறவு வந்து வருது. இதுல இருந்துதான் வந்து நிறைய மக்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்க. அதாவது முக்குளத்தூர் சமூகத்தில அந்த பகுதியில வந்து சிவகங்கை மாவட்டத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல நிறைய பேர் தழுவுனாங்க. இன்னும் பல ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அந்த முக்குளத்தூர் சமூகம் மாதிரியே கடா மீசையை வச்சுக்கிட்டு முஸ்லிம்கள்ல இருக்கிற ஆட்களை எல்லாம் பாக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் மீசையை முடிச்சு விட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த சமூகத்தில இருந்து மாறினது. அதனுடைய ஒரு நினைவார்த்தமா என்ன பண்ணாங்க வேலுநாச்சியார் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சருகணின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல வந்து ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. வேலுநாச்சியார் கட்டினதுதான். நிறைய மக்கள் வந்துட்டு இஸ்லாத்தை தழுவுனாங்களா. அப்படி தழுவுன மக்கள் நிறைய முக்குளத்தூர் சமூகத்தில இருந்து இஸ்லாத்தை தழுவி கிராமமா இருந்தாங்க. பல்வேறு பகுதிகளுக்கும் புலம்பெயர்ந்தாங்க தமிழ்நாட்டுல. அப்படி போகும்போதெல்லாம் அவங்களுடைய பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த நாச்சியாங்கிற பேரையே சேர்த்து கொண்டுட்டு வருவாங்க. நான் நிறைய வந்து இது என்ன இது நாச்சியாங்கிற பேரு இந்த நாகப்பட்டினம் அந்த நாகை மாவட்டத்துல திருவாரூர் மாவட்டத்துல எல்லாம் பார்த்து நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்திமா நாச்சியா ஆயிஷா நாச்சியா அப்படின்னு நாச்சியாங்கிற அந்த பேர் எல்லாம் சேர்ந்து வரும். இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது நாச்சியாருங்கிற பேர் எங்க உள்ளதுன்னா அது வந்து 12 ஆழ்வார்கள் வைணவ சமூகத்தை சேர்ந்த 12 ஆழ்வார்கள் சொல்லுவாங்க பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு பாருங்க ராஜபாளையத்துக்கு பக்கத்துல. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிற அந்த ஆழ்வார்கள்ல 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வாராக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரு. அதைத்தான் அவங்க வந்து வணங்குறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்துட்டு ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வணங்குறாங்க. அந்த பேரு தான் அந்த நாச்சியாருங்கிற பேரு வந்து இவங்களுக்கு சேர்ந்தே இருக்கும். அந்த சேதுபதி மன்னர்களா இருக்கட்டும், இன்னும் வந்து முக்குளத்தூர் சமூகத்துல இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு நாச்சியாருங்கிற பேரே இருக்குது. அது எப்படி முஸ்லிம்களுக்குள்ள வந்து நாச்சியார்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு வேலுநாச்சியாருக்கும் ஹைதர் அலி சாஹிபுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் அதன் தொடர்ச்சியாக அந்த குடும்பத்து பெண்மணியாகவே இருந்தது. திப்பு சுல்தான் வந்து தங்கச்சின்னு அவங்களை பாவிச்சது. முஸ்லிம் சமூகம் வந்துட்டு தங்கச்சி அப்படின்னா வந்து மாமா முறை தாய் மாமா முறையில வரணும். அந்த மாதிரியான ஒரு மாமா அப்படிங்கிற அந்த உறவுகள் உருவாக ஆரம்பிச்சது. முஸ்லிம் பிள்ளைகளுக்குமே நாச்சியார்னு பேர் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்துல
ஒரு எங்க ஊர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேரு வந்து சொன்னாங்க பாருங்க, முத்து நாச்சியான்னு பேர் சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. இது என்னடா இது முத்து நாச்சியாண்டு முஸ்லிம் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, முத்துவடுகநாதருடைய பேரை முத்துண்டும் நாச்சியாருடைய பேரை சேர்த்தும் முத்து நாச்சியாண்டு முஸ்லிம் பிள்ளைக்கு இன்னைக்கு 40-50 வயசுல இருக்கக்கூடிய பெண்மணிக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கு. இது எப்படி அதாவது ஊடுருவி வந்திருக்குது பாருங்க. ஆழமா எப்படி மனசுல பதிவாயிருக்குது பாருங்க. அப்ப இந்த உறவு முறைகள் தான் நம்மளுடைய தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இது அன்றைய காலத்துல வந்து பெரிய அளவுக்கான ஒரு அந்த பாலங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது பிள்ளைங்க வந்துட்டு இஸ்லாத்தை தழுவிருப்பாங்க, தந்தை வந்துட்டு அந்த மார்க்கத்துல இருப்பாரு. ஆனாலும் தந்தை பிள்ளைங்கிற பாசத்தை விட்டு கொடுத்துட மாட்டாரு. 2 சமூகத்தையும் பாதுகாப்பாங்க. இஸ்லாமிய சமூகத்தையும் பாதுகாப்பாங்க, அவங்க சமூகத்தையும் பாதுகாப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சமூகத்தில இருந்து, அந்த முக்குளத்தூர் சமூகத்தில இருந்து தான் நிறைய பேர்த்த வந்து பாசிசம் வந்து கைப்பற்றுது. இது வந்து இந்த வரலாறுலாம் இளைய ஜெனரேஷனுக்கு தெரியாது. அது நம்ம எப்படி மாம முறையில வந்துட்டு அவங்களுக்கு உறவாகிறோம், சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ஷஹீத் ஆயிருக்கிறாங்க ஹைதர் அலி சாஹிபுடைய படைகள்ல இருந்து அப்படிங்கிற அந்த வரலாறு தெரியாததுனால ஈஸியா வந்து மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு வந்துட்டு பலியாயிடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். பேரும் இன்றைக்கு நம்ம அவங்களுடைய பெயர்ல வந்து ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெயர் முஸ்லீம், அதாவது வேலுநாச்சியார் மூலமாக முஸ்லீம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஜெனரேஷன், இன்னைக்கு ஒரு 17 வயசு 10 வயசு பிள்ளைகளுக்கு சூட்டப்படுதுன்னா பாத்துங்க. இது ஒரு கலாச்சாரமா மாறி போயிருக்குது. அதனால ஹைதர் அலி சாஹிபுடைய காலம் வந்துட்டு ஒரு குறுகிய காலம் தான். அப்படி 2 பேருடைய காலமும், ஹைதர் அலி சாஹிபு, திப்பு சுல்தான் 2 பேருடைய காலமும் ஒரு 40-50 வருஷத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சு போயிருது. வாழ்வு முழுவதும் போராட்டத்திலேயே வந்துட்டு போர்க்களங்கள்லேயே சந்தித்த 2 பேரும் வந்து சந்திச்சாங்க. அதுல சிராஜுல் மில்லத் அப்துல் சமீர் சாஹிப் வந்து அதாவது தமிழக முஸ்லிம் சமூகம் கண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைனமிக் லீடர். அவங்களுடைய புத்தகம் சிராஜுல் மில்லத் சிந்தனைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷார் வந்துட்டு அந்த பாண்டிச்சேரி அந்த படையெடுப்பின் போது பாண்டிச்சேரியில நடந்த யுத்தத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துல இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்படி கொள்ளையடிச்சப்போ அந்த தீட்சிதர்கள்லாம் வந்துட்டு ஹைதர் அலி சாஹிப்ட்ட வந்துட்டு கோரிக்கை வச்ச உடனேயும் அந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் ஆலயம் இருக்கு பாருங்க, அந்த ஆலயத்துக்கு தேவையான நகைகளை எல்லாம் ஹைதர் அலி சாஹிப் செய்து கொடுத்ததாக சிராஜுல் மில்லத் வந்துட்டு அவங்களுடைய புத்தகத்துல வந்து இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. அதனால அங்கங்க விட்டா செய்திகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தொகுத்த மாதிரி புரியுற மாதிரியான அந்த அறிவு பணிகள்ல நம்ம இன்னும் கவனம் செலுத்தாதனால நம்மளுக்கு இடையே வந்துட்டு நிறைய பிளவு சக்திகள் ஊடுருவி சமூகத்தை பிரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அதனால இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களுடைய தொடர்பும் இருக்கணும், அந்த உறவு முறைகளுடைய தொடர்பும் இருந்துகிட்டே இருக்கும்போது அமைதியான ஒரு சூழல் வந்துட்டு ஏற்படும். இது ஒன்னாச்சா. அடுத்தது ஹைதர் அலி சாஹிபுக்கு பிறகு திப்பு சுல்தானுடைய விஷயங்கள்ல நிறைய வாசிக்கணும். குறுகிய காலத்துல வந்துட்டு மிக மகத்தான சாதனைகள் படைத்த ஒரு மன்னர். அதுல முக்கியமா என்னன்னா அவருடைய அந்த பிராந்தியத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி. அதாவது ஐரோப்பாவினுடைய தனிமனித அந்த பொருளாதாரம் வந்து ஏறக்குறைய ஒரு 1000, அதாவது அந்த ஒரு குடும்பத்தினுடைய அன்றைய இருக்கக்கூடிய காலத்துல அது ஒரு மாதிரியா அளப்பாங்க. இன்னைக்கு முதலாளித்துவ உலகம் இன்னைக்கு ஒரு மாதிரியா அளக்குது அதை. அப்ப மேற்கு ஐரோப்பாவை காட்டிலும் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைப்பாடு திப்பு சுல்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த அந்த மைசூர் பேரரசுல வாழ்ந்த மக்களிடம் இருந்துச்சு. எல்லா வரலாற்று ஆசிரியரும் சொல்றாங்க, வளமான மக்கள், பணத்தினுடைய தேவையில்லாதவர்கள். இவன் வந்து பணத்தை இந்த பேப்பர் நோட்டை காட்டி விட்டு அது புழக்கத்துல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குது. அதனால சுயச்சார்பு மக்கள், யாருடைய தேவையும் கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயம் இருந்தாலும் அவன் யாருக்கும் அவன் வந்து யார்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லாதவன் இருப்பான். எல்லாமே தன்னிறைவோடு இருக்கக்கூடியவர்களாக வாழ்ந்த அந்த சமூகத்தை வந்துட்டு அந்த தன்னிறைவு வந்து பேணி பாதுகாத்த அரசாட்சி முறை. அதுதான் வந்து முகலாயர்களுடைய ஆட்சியும் சரி, அது பின்னால அங்கங்க குறுநில மன்னர்கள் ஹைதராபாத் நிஜாமா இருக்கட்டும், ஆற்காடு நவாபுகளா இருக்கட்டும், திப்பு சுல்தானா இருக்கட்டும், இவங்களுடைய ஆட்சி முறையினுடைய ஒரு யூனிக் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனை வந்துட்டு சுயச்சார்பாக வாழ செய்வது. யாருக்கும் அவன் அடிமைப்பற்றாம, யார்கிட்டையும் போய் நின்றாம, அவனே எல்லா தேவையும். நம்ம கிராமங்கள்ல சொல்லுவாங்க பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம், ஒரு பசுமாடு, இந்த 3 இருந்துச்சுன்னா போதும். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே பசி பட்டினியில இருக்க மாட்டாங்க. இந்த 3 இருந்தா போதும். தென்னை மரம், பனை மரம், பசுமாடு. இதுதான் வந்துட்டு சுயச்சார்புங்கிறது. பணத்துக்கு ஆடு தேவை, யார்கிட்டையும் நிக்கணும், லோன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இஎம்ஐ கட்டணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆசைகள் தூண்டப்பட்டு இந்த பொருளாதார
முதலாளித்துவ பொருளாதார சித்தாந்தத்துலதான் இவ்வளவு பலமும் வந்து ஏற்படுது. அப்ப பொருளாதார வளர்ச்சி உச்சத்துல இருக்கிறதுக்கு அந்த மண்ணு வந்து வளமான மண்ணு. கர்நாடகாவே இயல்பிலேயே வளமான மண்ணு, நல்ல நீராதாரம் மிக்க மண்ணு. திப்பு சுல்தானுடைய காலத்துக்கு பிறகுதான் மேற்கு தொடர்ச்சி மலை அழிக்கப்பட்டு வானுயர்ந்த மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இந்த காஃபி டீ எஸ்டேட் போடப்பட்டுச்சு. இந்த குட்டப்பயிர்களை கொண்டு போய் அங்க போய் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மேகங்களிலிருந்து மழையை இழுத்து தரக்கூடிய மரங்கள் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் தமிழகம் வறட்சியில போய் சிக்குது. அல்லாஹ் வந்து இயல்புலேயே மலைகள்ல வந்துட்டு வானுயர்ந்த மரங்களை வந்து வளர்த்தெடுக்கிறான் பாருங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா மேகங்கள்ல இருந்து மழையை கொண்டுட்டு வர்றது அதுதான். திப்பு சுல்தான் காலத்துல அது பாதுகாக்கப்பட்டுச்சு. திப்பு சுல்தானிடமிருந்து பறிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு அப்படின்னு கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் பணப்பயிர்களை போட்டதுனால அது ஒரு பெரிய கதை. அந்த அந்த நாட்டுல ஏற்பட்ட பஞ்சங்களுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் அந்த விவசாயத்துல கையை வச்சு நாசம் பண்ணது. தானியங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்த சமூகத்துல போய் பணப்பயிர்களை உற்பத்தி பண்றதுக்கு, ஏற்றுமதிக்கான பணப்பயிர்களை உற்பத்தி பண்றதுக்கு திணிச்சது வலுக்கட்டாயமாக. தானியம் இல்லாம மக்கள் செத்துச்சு. அடுத்தது வந்து திப்பு சுல்தான் போட்ட மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்னன்னா தோல் சீலை. அந்த திப்பு சுல்தான் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் வந்து அந்த மலபார் ரீஜனும் வருது. மலபார் ரீஜனும் வருது. அது திருவாங்கூர் சமஸ்தானம் வந்துட்டு இந்த கீழே இருக்குது, திருவனந்தபுரம், கன்னியாகுமரி மாவட்டத்துல. அதுல இருந்து அவங்களுடைய ஹெட் ஆபீஸ் வந்துட்டு அதுதான். அங்கிருந்து அவங்க அவருடைய ஆட்சி பகுதி இருந்தாலும் ரெண்டுமே கிளாஷ் ஆகுது. திருவாங்கூர் சமஸ்தானமும் மைசூர் அந்த பேரரசும் வந்துட்டு சில அது அவங்க தான் பார்டரை ஷேர் பண்ணிக்கிறது. அப்ப என்னன்னா இந்த சமூக வழக்கங்கள் அங்கே எங்கேயும் இருக்குது. சமூக வழக்கங்கள் என்ன? பெண்கள் வந்துட்டு அதாவது மார்பகங்களை மறைக்காம தோல் சீலை இல்லாம சும்மா போகக்கூடிய வழக்கம், அது வழக்கமா இருந்துச்சு. வழக்கம் எப்படி வழக்கம் அப்படி சொல்லிச்சுன்னா திருவாங்கூர் சமஸ்தானம் அரச உத்தரவே போட்டிருந்துச்சு. பெண்கள் வந்துட்டு தோல்ல வந்து துண்டு இல்லாம சீலை இல்லாம, அது என்ன அதாவது ஒரு நாடார் சமூகம் உள்ளிட்ட 17 சாதிகளுக்கு அரசு உத்தரவு போட்டிருக்கக்கூடிய காட்சி எங்கேயாவது பார்த்திருப்போமா? அவ்வளவு பெரிய ஆதிக்கம். 17 சாதிகள் தெருவுல நடக்கும்போது உயர் ஜாதி வர்க்கத்துக்கு முன்னால போகும்போது வந்து தோல்ல வந்துட்டு சீலை இல்லாம தான் போகணும். அதுதான் அதுக்கு தோல் சீலை போராட்டம்னு அதுக்கு பிற்காலத்துல பெரிய போராட்டம் நடந்துச்சு. அது அரச உத்தரவு போட்டாரு திப்பு சுல்தான். இது உங்களுடைய மத வழக்கமா இருந்துச்சுன்னா மத குருமார்கள் அவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இது யாராவது நெருக்கடிக்குள்ளானா அவர்களை கடுமையான சட்டத்தை கொண்டு தண்டியுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். இதெல்லாம் தான் திப்பு சுல்தான் மேல, ஹைதர் அலி மேல காழ்ப்புணர்ச்சியோடு புத்தகங்களை எழுதி வச்சு வரலாற்றை மாத்துறதுக்கெல்லாம் காரணமா இருந்துச்சு. இது ஒண்ணு. இதை விட இன்னொரு முக்கியமான சம்பவம் இருப்பாங்க. பூரண மதுவிலக்கு அறிமுகப்படுத்தினாரு, மது இல்லைன்னு சொல்லி. மத கொள்கையில வந்து திப்பு சுல்தான் வந்து அவரு ஏறக்குறைய 150-155 கோயில்களுக்கு மாதம் அதுக்கான மானிய தொகை வந்து போயிட்டு இருந்துச்சு பராமரிக்க. ஏன்னா அது வந்து ஒரு முஸ்லீமுடைய கடமை. ஒரு இஸ்லாமிய அரசு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது அதிகாரம் கைக்கு வந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிறருடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அது அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படணும் அப்படிங்கிறது கடமை. அது உமரலில்லா காலத்துல இருந்து நமக்கு அந்த ஃபாலோ பண்ணப்பட்டதுனால அவரும் அந்த மாதிரி செஞ்சாரு. அதுல ஒண்ணுதான் வந்து சிருங்கேரி மடம், சாரதா பீடம் சொல்லுவாங்க. மராத்தியர்கள் படையெடுத்து வந்து அந்த சாரதா பீடத்துல இருக்கக்கூடிய அந்த சிலையை வந்து தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் அங்க இருக்க சங்கராச்சாரியார் என்ன பண்ணாரு, திப்பு சுல்தானுக்கு கடிதம் எழுதுறாரு. ஏறக்குறைய 20-25 கடிதங்கள் திப்பு சுல்தானுக்கும் சங்கராச்சாரியாருக்குமான தொடர்புகள் பாதுகாக்கப்பட்டு வருது இன்னைக்கு. அப்ப அது அந்த மடத்தை புதுப்பிப்பதற்கு அதுக்கு தேவையான அந்த மூல பீடத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் திப்பு சுல்தான் நிதி உதவி பண்ணாரு. அங்க ஒரு சிவலிங்கம் ஒண்ணு இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு பேரு பாதிஷா லிங்கம்னே பேரு. திப்பு சுல்தான் பேராலேயே சிவலிங்கம் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து திப்பு சுல்தானுக்கு அம்பாசிடரா இருந்தது யாருன்னா சங்கராச்சாரியார். அந்த மாதிரி அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தார். ஆனா இதெல்லாம் பிடிக்காதவ வந்துட்டு பிராமணர்களை வந்து அவர் பழி தீர்த்தாரு அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதி வச்சு அதை வந்து எங்க லைப்ரரியில எல்லாம் கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த ஏரி நமக்கு கண்ணுக்கு தெரியறது என்னன்னா, யாராவது ஏதாவது பேசிட்டா ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம், அதுதான் தெரியும். ஆனா அறிவுத்துறையில இருக்கக்கூடிய போர் இருக்கு பாருங்க, அது எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அதெல்லாம் தான் இதெல்லாம் களையணும். இதுக்கெல்லாம் தகுதிமிக்க மக்கள் உருவாகி வரணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன தோல் சீலை, அதுக்கு நிகரான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா பாலியன்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இது படிச்சிருப்பீங்க. ஆனா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படி பாலியன்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா,
மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அந்த திரௌபதியினுடைய அந்த வரலாறு இருக்கு பாருங்க. அதை தழுவிய ஒரு வாழ்க்கை முறை வந்து இமாச்சல் பிரதேசத்துல, வட இந்தியால, கேரளாலே இருந்துச்சு. திப்பு சுல்தான் ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து அன்றைக்கு காலத்தினுடைய பொருளாதாரம், பொருளீட்டு முறைகள் எல்லாமே வந்து நிலத்துல இருந்துதான். விவசாயத்தின் மூலமாகத்தான் வாழ்வாதாரமே, பொருளாதாரமே எல்லாமே. அப்ப விவசாய நிலத்தை வந்துட்டு அவங்க தெய்வத்தை மாதிரி பாதுகாத்தாங்க, உசுர மாதிரி பாதுகாத்தாங்க. அதனாலதான் செருப்பு போட்டுலாம் அதுல இறங்க மாட்டாங்க. அவ்வளவு வந்து கும்பிட்டு தான் இறங்குவாங்க. அதுதான் வந்து அவங்கள வாழ வைக்குது. நிலம் தான் வாழ வைக்குது. ஏன்னா நிலத்தை நம்பிதானே வந்து இருந்தாங்க. அதனாலதான் நிலத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சூரியன் இருக்குது, மலைகள் இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து வணங்கக்கூடிய மக்களாக அவங்க இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அப்ப விவசாய சமூகத்தினால, வேளாண் சமூகம்னால இந்த ஒரு பெண் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டுல வந்துட்டு, அதாவது ஒரு வீட்டுல ஒரு 2, 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. 2, 3 ஆம்பளை பிள்ளை இருக்குதுன்னா, அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அவங்க வந்து விவசாய குடும்பமா இருக்கிறாங்க, நிறைய நிலங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு பொண்ணைத்தான் கட்டி வைப்பாங்க. 3 ஆம்பளை பசங்க, 2 ஆம்பளை பசங்க இருந்தாலும் அந்த 3 ஆம்பளை பசங்களுக்கும் ஒரு பொண்ணைத்தான் கட்டி வைப்போம். அதான் பாலியண்ட்ரி அப்படின்னு சொல்றது. இது எதுல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த மகாபாரதத்துல இருக்கக்கூடிய இதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. இது இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. அதாவது ஹிமாச்சல் பிரதேசத்துல, இன்னும் சில ஏரியாக்கள்ல வந்து, பஞ்சாப்ல நிறைய சமூகங்கள் இருக்கு. நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தோடர் சமூகம் இருக்கு பாருங்க. அதாவது ஊட்டி, குன்னூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோடர் சமூகத்திலையும் இருக்குது. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த கல்வி முறைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிருந்தா கூட, இப்ப நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால வட இந்தியால ஒரு பெரிய ஒரு வீக்லி பத்திரிகையில வந்துட்டு அது ஒரு கவர் ஸ்டோரியா வந்து எழுதியிருந்தாங்க. அதனால கேரளால நாயர் சமூகத்துல, ஈழவ சமூகத்துல எல்லாம் வந்துட்டு இந்த வழக்கம் வந்து இருந்துச்சு. அப்ப இந்த வழக்கத்துக்கு என்ன பண்ணாரு திப்பு சுல்தான் வந்து, அதுக்கு வந்து தடை போட்டார். அது வந்து பெரிய அளவுக்கு அந்த திப்பு சுல்தான் மேல காழ்ப்புணர்ச்சியோடு புத்தகங்கள் எழுதி வைக்கிறதுக்கு, பரப்புறதுக்கு ஒரு ஆதாரமா இருந்திருக்குது. அதனால இது நீங்க போய் நெட்ல படிச்சு பார்த்தீங்க, புத்தகங்கள் வாங்கி, இதுதான் வந்து சோசியாலஜி ஸ்டடி. சமூகவியல்ங்கிறது இந்த படிப்பு தான். ஆனா இன்னைக்கு நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சோசியாலஜி இருக்கு பாருங்க, அதை படிச்சோம்னு வச்சுங்களேன், இது என்னடா இது? அவன் அதாவது சமூகவியலை நம்ம எப்படி படிக்கணுங்கிறத அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு, ஐரோப்பால உட்காந்துட்டு சொல்லித்தரான். நீ சோசியாலஜி எப்படி படிக்கணும்? ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு ஊருக்குமே வித்தியாசப்பட்டது. அந்த ஊர்ல வாழக்கூடிய, அந்த மண்ணுல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்வாதாரங்களை, பழக்க வழக்கங்களை, பொருளீட்டு முறைகளை, அதை படிக்கிறது தானே சோசியாலஜி. இவன் அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு ஒரு ரெகுலேஷன் வகுத்து கொடுக்குறான் பாருங்க. நீ சோசியாலஜி இப்படி படி. எப்படி படிக்கிறது? இண்டஸ்ட்ரியில வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அப்படி படி. இண்டஸ்ட்ரியல் சோசியாலஜி படி. இதுதான் பாடத்திட்டமா இருக்குது. அதனால சமூகவியல் படிக்கணும் எப்படின்னா, களத்துல இறங்கி மக்களோட மக்களா கலந்து, அவருடைய சாதிய வழக்கங்கள், அவருடைய பண்பாட்டு முறைகள், அவருடைய வணக்க வழிபாடுகள், இது எல்லாத்தையும் படிக்கிறது தான் வந்து சோசியாலஜி. நிறைய ஒற்றுமைகள் வந்துட்டு முஸ்லிம் சமூகத்துக்கும் இந்திய சமூகத்துக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இஸ்லாத்தினுடைய தாக்கம் வந்து இந்திய சமூகத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிஞர் அலிமியான் அவங்க வந்துட்டு எழுதின புத்தகம் இருக்குது. அருமையான புத்தகம். ஆங்கிலத்துல, உருதுல இருக்குது, ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கிறாங்க. இஸ்லாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி. அதுல வந்து நிறைய அவங்க குறிப்பிடுறாங்க. பரவலா எழுதுறாங்க. இந்தியா பத்திர பரவலா எழுதுறாங்க. தமிழகத்துல அந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு நீங்க அது என்ன ஊரு, அதாவது இந்த உசிலம்பட்டி, தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பிறன்மலை கல்லர் இருக்கிறாங்க, அந்த சமூகத்துல சுண்ணத்து பண்ற வழக்கம் இருக்குதா? வேற எந்த சமூகத்திலையும் இல்லையே. அவங்களே சொல்லுவாங்க, பாய்க்கு அப்புறம் சுண்ணத்து பண்ற சமூகம் ஒரே சமூகம் நம்ம சமூகம் தான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நிறைய தொடர்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த பாலியன்ட்ரிங்கிறதுக்கு வந்து என்னன்னா, 2 அண்ணன் தம்பி இல்ல 3 பேர் இருந்தா கூட ஒரு பெண்ணைத்தான் கட்டி வைப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிலம் பங்கீடு செஞ்சு பிரிஞ்சு போயிடக்கூடாது. அப்படி போனுச்சுன்னா அதிகாரம் போயிடும். இந்த சமூக அதிகாரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. சமூக அதிகாரம் எதுல வரும்னா, நிலத்தை கையில வச்சிருக்கிறது தான் வரும். அதனால பூமியை கையில வச்சிருக்கிறது தான் வரும். அது எப்படி வந்துட்டு ஒரு 1927 இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு புதுசா ஒரு நாட்டையே உருவாக்கி உலகத்துல வந்துட்டு இன்னைக்கு பெரிய பலா கொடுத்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு பாருங்க ஒரு சமூகம், யூத சமூகம். அப்ப அவன் எப்படி வருவாங்கன்னா, நிலத்தை தானே முதல்ல கைப்பற்றினான். நம்ம மக்கள் எல்லாம் கிராமத்துல இருந்த நிலத்தை எல்லாம் விட்டுட்டு நகரத்துக்கு வந்து ஒண்டி குடித்தனம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு என்ன ஒரு சந்தலையும் பொந்தலையும் கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க, வாய்ப்புகளுக்கான வேண்டி. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி பகுதியில இருந்தாங்க பாருங்க, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கள்ளக்குறிச்சி பகுதியிலேருந்து திருச்சி, கரூர் மாவட்டம் வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய
அந்த சமூகத்தில இருந்து நிறைய பேர் பாம்பேல வந்து கிடக்குறாங்க பாருங்க. பொருளாதாரத்துக்காண்டி வேலை வாய்ப்பு எல்லாம் 30-40 வருஷமா வந்தது. அவ்வளவு அருமையான நிலத்தை விட்டுட்டு, வீடு வாசலை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு பாம்பேல வந்து ஒரு சின்ன 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 ரூமுக்குள்ளேயும் 10க்கு 10, 20க்கு 20 இந்த மாதிரி ரூமுக்குள்ள குடித்தனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா சிந்தனை இல்லாம போனது. எந்த சூழல்லையும் நிலத்தை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அது வந்து அதுவும் விவசாய நிலமா இருக்கு. நிலம் தான் வந்து ஒரு சமூகத்துக்கு அதிகாரத்தை தரக்கூடியதா இருக்கும். அதனால இந்த நிலத்தை விட்டுட்டு வெளியேற்றக்கூடிய வேலையை முதலாளித்துவம் செய்யும். ஏன்னா நிலத்தை அவன் கைப்பற்றுறதுக்கு. அது சம்பந்தமா ஒரு கென்யாவுடைய முதல் பிரதமர் வந்துட்டு ஒரு பேசின பேச்சு ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம். அப்ப திப்பு சுல்தானுடைய அந்த அந்த திட்டங்கள்ல அவருடைய கொள்கைகள்ல மிக முக்கியமாக இந்த தோல் சீலையும் பாலியன்ட்ரியும் வந்து ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஆதிக்க சாதிக்கு வந்து வெறுப்பு ஏற்படுத்துறது. நிறைய புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படி இப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு நேர் மாற்றமான வரலாறு தான் நிதர்சனமான வரலாறு இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பல்வேறு அறிஞர்களும் முஸ்லிம்களை காட்டிலும் முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் வந்து திப்பு சுல்தானுக்கு அவருடைய உண்மையான வரலாறை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சதும் திப்பு சுல்தான் தான். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ராக்கெட். அப்துல் கலாம் இதுக்கு போனார் பாருங்க, நாசாக்கு போகும்போது நாசால இந்த படம் இருக்குது, இந்த மேல இருக்கு பாருங்க, அந்த படம் வந்து இருக்குது. இந்த முதல்ல ஆடி போயிட்டான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராணுவம். என்னடா அது பறந்து வருது வெடிமருந்து அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த தொழில்நுட்ப அறிவும் வந்து இருந்து, ஏன்னா நெருக்கடி தான் காரணம். முகலாய பேரரசுக்கு கடிதம் எழுதி பார்த்தாரு, ஒத்து வரல, சப்போர்ட் பண்ணல. ஹைதராபாத் நிஜாமுக்கு கடிதம் எழுதி பார்த்தாரு, ஒத்து வரல. நீ என்கிட்ட படை வீரனா இருந்தவன், உனக்கு நான் வந்து ஆதரிக்கிறதா அப்படிங்கிற அந்த சிந்தனை. அதுலதான் ஹைதராபாத் நிஜாம் வந்து திப்பு சுல்தானுக்கு ஒத்து வரல. பின்னால ஆற்காடு நாவல் யாருமே வந்து அவங்களுக்கு ஒத்து வரல, திப்பு சுல்தானுக்கு ஒத்து வரல. அதே மாதிரி உதுமானிய கிலாபத்துக்கு கடிதம் எழுதி பார்த்தாரு, உதவி கேட்டு கடிதம் எழுதி பார்த்தாரு, அங்கிருந்தும் உதவி. ஏன்னா அதுவே சிக்கல், உதுமானிய கிலாபத்திலே சிக்கலா இருக்கு. சரி முஸ்லிம்கள்ட்ட எந்த ஆதரவு வரலன்னு சொல்லி நெப்போலியனுக்கு கடிதம் எழுதி நெப்போலியனுக்கு தூது அனுப்பி பார்த்தாரு. நெப்போலியனுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் அங்க வார் நடந்துகிட்டு இருந்தால நெப்போலியன்ட்டு இருந்தும் வரல. நம்மளே எல்லாத்தையும் தயார் பண்ணணும்னு சொல்லி முடிஞ்சு கடைசி கட்டமா வந்து அவர் செய்யாத முயற்சிகள் கிடையாது. ஒண்ணுமே முடியல அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாரு, வாள் எடுத்துட்டு நேர போர்க்களத்துக்கே போயிட்டார். போர்க்களத்துக்கே போய் போர்லயே ஷஹீதான ஒரு மன்னர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அது திப்பு சுல்தான். இப்ப இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த படங்கள்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா ராணுவத்துல அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ராணுவத்திலையும் இந்த வரைபடம், அதாவது கவின்கலை படித்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த ஆர்ட் பண்றவங்க, அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க வந்து பலர் இருப்பாங்க. அந்தந்த காட்சிகள் அப்படியே வரைவாங்க. அப்படி இன்னைக்கு தானே போட்டோகிராஃப் வந்துட்டு 1850க்கு பிறகுதானே வருது. அப்ப அந்த காட்சிகளை வரைஞ்சு அப்படியே வந்து பாதுகாப்பு வச்சிருப்பான். அதுதான் அடையாளம். அப்படி வரையப்பட்ட காட்சிகள் தான் இது வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கும் பிரிட்டிஷ் மியூசியத்துல வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க இந்த காட்சிகளை எல்லாம். அப்போ போர்க்களத்திலேயே வந்து நேரடியாக எதிர்த்து என்னவெல்லாம் பண்ணி பார்த்து கடைசியில வந்துட்டு அங்கேயும் ஒருத்தன் அந்த மீர் ஜாஃபர்ங்கிற பேர்ல திப்பு சுல்தானுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணான். எல்லா முயற்சியும் தோத்து போச்சு. முகலாய பேரரசு 799 அது அவுரங்கசீப் காலத்துக்கு பிறகு ஏறக்குறைய எல்லாமே க்ளோஸ்டுங்கிற லெவலுக்கு வந்து பெங்கால் போனதுக்கு அப்புறமா 1757 பெங்கால் போனுச்சு. 20-25 வருஷத்துல பிரிட்டிஷ்காரன்ட்ட மானியம் வாங்கிக்கிட்டு காலத்தை போக்கக்கூடிய அளவுக்கு முகலாய பேரரசு மாறி போயிடுச்சு. அவுரங்கசீப்பினுடைய பிள்ளைங்களே மாறி போயிட்டாங்க. அதனால ஒரு இடத்துல இருந்தும் உதவி கிடைக்கல. கடைசியில அவரே போர்க்களத்துல போய் போர்லயே ஷஹீதானார். போர் முடிஞ்சு 20-24 மணி நேரம் தேடினாங்க. கடுமையான மழை தேடி காவிரி ஆத்து கரையில் அவருடைய பாடி கிடந்துச்சு. ஒரு அமைச்சர் தான் காட்டி கொடுத்தாரு, இதுதான் திப்பு சுல்தானுடைய உடல். அந்த காட்சி அப்படியே வரைஞ்சிருக்கான் பாருங்க. கொண்டு வந்து வீட்டுல போட்டாங்க. இது எல்லாமே அந்த வரையப்பட்ட படங்கள். அந்த காலத்துல கீழே அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதியிருப்பாங்க. மியூசியத்துல, பிரிட்டிஷ் மியூசியத்துல பத்திரமா பாதுகாத்து வச்சிட்டு இருக்கான். அதாவது அந்த அந்த இதுலயே வந்து நாங்க கொஞ்சம் யோக்கியமா செய்யறோம் அப்படிங்கிற மாதிரியான அடையாளங்கள்லாம் இது. அப்போ திப்பு சுல்தான் 1799 திப்பு சுல்தான் முடிஞ்ச உடனேயும் பெங்கால்ல எப்படி கொள்ளையடிச்சாங்களோ அது, ஏன்னா ஒரு கட்டத்துல பெங்காலை காட்டில மிஞ்சிருச்சு ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர் சாம்ராஜ்யம். பெங்கால் தான் வளமான மண்ணு. முஸ்லிம்களுடைய ஆட்சியிலேயே அன்றைக்கு இந்திய துணை கண்டத்திலேயே பெங்காலை மிஞ்சி வந்துருச்சு திப்பு சுல்தானுடைய அந்த மைசூர் சாம்ராஜ்யம். அதனால அடுத்து மங்களூரு துறைமுகத்தில் இருந்தும்
கப்பல் கப்பலா கொச்சி துறைமுகத்துல இருந்தும் கப்பல் கப்பலா கொள்ளையடிச்சு லண்டனுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஏன்டா திப்பு சுல்தானுடைய வாளை வந்துட்டு கத்திய லண்டன்ல வச்சு ஏலம் விடுறாங்க. எப்படிடா மைசூர்ல இருந்து திப்பு சுல்தானுடைய வாளு லண்டனுக்கு போனுச்சு, கடல்ல நீந்தி போனுச்சா? நம்ம வந்து அதையும் அந்த அந்த தொடர்பை வந்துட்டு திங்க் பண்ணல. கடைசியில வாழை ஏலம் எடுக்கிறதுக்கு யாருமே எடுக்கல. ஒரு 7-8 10 வருஷத்துக்கு முன்னால லண்டன்ல வச்சு வாழை ஏலம் விட்டாங்க, காசாக்குறதுக்கு, வித்து வித்து காசாக்குறதுக்கு. அப்ப ஏலம் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னொன்னையும் நம்ம சாராய சாம்ராஜ்யம் அவர் போய் விஜய் மல்லையா போய் அந்த வாழை, அட இவர் எங்க ஊருக்காரருப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாழை வந்து ஏலம் எடுத்தார். அந்த அடிச்ச கொள்ள இருக்குது பாருங்க. திப்பு சுல்தானுடைய வரலாறு நிறைய இருக்குது. அது சம்பந்தமா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரணும். புத்தகங்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. பேராசிரியர் ஜீவானந்தம் எழுதின புத்தகம் இருக்கு, தமிழ்ல இருக்கு. திப்பு சுல்தான் சம்பந்தமா நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது. திப்பு சுல்தானுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க குடும்பத்தாரையெல்லாம் கொண்டு வந்து நம்ம வேலூர் கோட்டையில குடி வச்சாங்க. 1799 திப்பு சுல்தான் இறந்து போனாரு. 806 கொண்டு வந்து அவங்களுடைய பிள்ளைங்க 10-12 பிள்ளைங்க, அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் கொண்டு வந்து வேலூர் கோட்டையில குடி வச்சாங்க. அதோட திப்பு சுல்தானுடைய படை வீரர்கள்லாம் கூட வந்து அது கூடவே, ஏன்னா மன்னருடைய குடும்பத்தை கொண்டு போறாங்கன்னு சொல்லி பின்னாலே வந்து அந்த வேலூர் கோட்டையை சுத்தி குடியமர்ந்துக்கிட்டாங்க. அந்த கோட்டையில 1806 ஒரு புரட்சி நடந்துச்சு. திப்பு சுல்தானுடைய பிள்ளைங்க மறுபடியும் வந்துட்டு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து கோட்டைக்குள்ளேயே ஒரு புரட்சி நடத்தினாங்க. ஆனா அதுல ஒருத்தன் இருந்து அந்த திப்பு சுல்தான் படைகள்லயே இருக்கிற ஒருத்தன் போய் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்து காட்டி கொடுத்தான். தண்ணியை போட்டு உளறி காட்டி கொடுத்ததுனால அன்னைக்கு அந்த புரட்சி வந்து முறியடிக்கப்பட்டுச்சு. அந்த புரட்சிக்காக பெரும் பாடுபட்ட யாருன்னா ஃபக்கீர்கள். ஃபக்கீர்கள்னு யாருன்னு தெரியும் உங்களுக்கு? நம்ம நோம்பு பக்கீர்சான்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க, தப்ஸ் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க பாருங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்குத, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சொல்லி வரலாறுகளை, அவங்கதான் வந்து அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல், நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பொய்ய சொல்லும். ஆனா அவங்க வந்து பாடல்கள் மூலமாகவே தெரு தெருவா போய் வீடு வீடா போய் அதுல ஹதீஸையும் சேர்த்து மக்களுக்கு எப்படியெல்லாம் சொன்னா விளங்குமோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள். அதனால பக்கீர் நோம்பு பக்கீர் சார்னா அவ்வளவு பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் காலப்போக்குல காணா போயிடுச்சு பாருங்க. அந்த மக்கள்லாம் இன்றைக்கு வந்து வறுமையில கடைசியில வந்து ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த ஃபக்கீர்கள் தான் வந்து 1806 போர்ல வேலூர் புரட்சியில வந்து மிக முக்கிய பங்களிப்பாக இருந்து மக்களை திரட்டினது. அந்த போர் முறியடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் புரட்சி செஞ்சாங்கன்னு சொல்லி திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அக்குவேர ஆணிவேரையா பிரிச்சு பெங்காலுக்கு கொஞ்சம் பேர்த்து நாடு கடத்தி விட்டான், கொண்டு போய் அங்க போட்டான். அந்த போர் சம்பந்தமா நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால 1806 வேலூர் சிப்பாய் புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்திலையும் இது சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே வந்து தொகுக்கப்பட்டிருக்குது. அப்ப 99 முடிஞ்சதுக்கு அப்புறம் மைசூர் சாம்ராஜ்யத்தினுடைய அந்த சொத்துக்களை, அங்க இருக்கக்கூடிய கஜானாவை அடிச்ச கொள்ளை எவ்வளவு? நம்ம இவரை பார்த்து பெங்கால் முடிச்ச உடனேயும் ஆங்கஸ் மேடிசனுடைய ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட்னுடைய அந்த புத்தகத்தை பார்த்தோம். வேர்ல்டு எக்கானமியில இந்தியாவினுடைய பங்களிப்பு எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்தோம், நேத்து பார்த்தோம். 1750 திப்பு சுல்தானுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அவர் கொடுக்கறதுல இந்தியா உலகத்தினுடைய டாப்பா 26% இருந்துச்சு, சைனா 25% இருந்துச்சு, யூகே 1.6% இருந்துச்சு. இது மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக நான் அதை சொல்றேன். இப்போ பெங்காலும் முடிஞ்சிருச்சு, திப்பு சுல்தான் மைசூரும் முடிஞ்சிருச்சு. பெங்காலையும் கூட்டி தொடச்சு சுத்தம் பண்ணியாச்சு, மைசூர்லையும் கூட்டி தொடச்சு சுத்தம் பண்ணி லண்டனுக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. இவர் எழுதுறாரு பாருங்க, நேத்து ஒரு ஸ்காலர் பெங்கால்ல எவ்வளவு கொள்ளையடிச்சோம் அப்படிங்கறத சொல்லி இருந்தாரு. இவர் பாருங்க, ப்ராஸ்பரஸ் பிரிட்டிஷ் இந்தியா ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல England's industrial supremacy owes its origin to the vast hordes of Bengal and the Carnatic. Before Plassey was fought and won, before the stream of treasure began to flow to England, the industries of our country were at a very low ebb. பெங்கால்லையும் கர்நாடகாலையும் அடிச்ச கொள்ளை பணங்கள் வந்து குவியறதுக்கு முன்னால நம்முடைய தொழிற்சாலைகள் எல்லாம், அதனுடைய வளர்ச்சிகள் எல்லாம் ரொம்ப குறுகி போய் சிறிய லெவல்ல இருந்துச்சு. இந்த 2 இடத்துலயும் அடிச்ச கொள்ளைதான் நமக்கு இண்டஸ்ட்ரியல் தொழில் புரட்சிக்கே மூல ஆதாரமா இருந்தது. பெங்காலையும் கர்நாடகாலையும் அடித்த கொள்ளை வேற யாரும் எழுதல, அந்த மண்ணை சேர்ந்த அந்த வரலாற்று ஆசிரியர்களே எழுதுறாங்க. இதாச்சா? அதுக்கப்புறம்
இந்த 1850 திப்பு சுல்தானுடைய முடிவுக்கு பிறகு 50 வருஷம் கழிச்சு ஆங்கஸ் மேடிசன் அந்த தகவலை கொடுக்குறாரு. அதே புத்தகத்துல 750 தகவலை கொடுக்குறாரு. உலகத்தினுடைய டாப்ல இருக்குது. பிரிட்டன் வந்துட்டு 1.6% இருக்குது. 850 பாருங்க. இந்தியா வந்து 16% வருது. சைனா அதே லெவல்ல இருக்குது. 1.6 இருந்த யூகேனுடைய அந்த பொருளாதார வலிமை வந்து 24% போகுது பாருங்க. இதையும் அவர் தான் அந்த புத்தகத்துல தான் கொடுத்திருக்கிறார். அதனால என்னைக்குமே வந்துட்டு அவன் வந்து திருந்த போறதே கிடையாது. எதுலையுமே திருந்த போறது கிடையாது. அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, ஒண்ணு ஆயுதம் தாங்கி கொள்ளையடிப்பது, அப்படி இல்லைன்னா அறிவின் மூலமாக கொள்ளையடிப்பது. இந்த 2 வேலையும் தொடர்ச்சியா வந்துட்டு அது செய்வாங்க. இவர் போய் காரி துப்புனாரு. ஆக்ஸ்போர்ட்லயும் எடின்பர்க் யூனிவர்சிட்டிலையும். யூடியூபை தட்டி எடின்பர்க் யூனிவர்சிட்டியில சசி தரூர்னு போட்டீங்கன்னா வந்துடும். திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர், காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாரு பாருங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ல ரொம்ப காலம் வந்துட்டு பணியாற்றினார். அவருடைய புத்தகம் தான் தி எரா ஆஃப் டார்க்னஸ், தி பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. அது ஒரு புத்தகம். இந்த பக்கம் சசி தரூருடைய புத்தகம் இன்க்ளோரியஸ் எம்பையர், வாட் தி பிரிட்டிஷ் டிட் டு இந்தியா அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த 2 புத்தகத்திலையும் இவங்க என்னவெல்லாம் பண்ணாங்கன்னு அக்கு வேற ஆணி வரைய பிரிச்சு வச்சு ஆதாரங்களோடு எழுதி தள்ளி இருக்கிறாரு. இது அப்படியே போய் ஆக்ஸ்போர்ட்ல பேசினாரு, எடின்பர்க்ல பேசினாரு. அப்படியே காதுல வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போனான். இப்போ இந்த பொருளாதார பேராசிரியர் ஒருத்தவங்க இருக்காங்க, உத்சா பட்நாயக்னு சொல்லி. அவங்க தான் வந்து அதனுடைய மதிப்பீடுகளை போட்டு $44 trillion இந்தியால பிரிட்டிஷார் அடித்த கொள்ளை, பிரிட்டன் லூட்டட் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. இது வந்து ஆதாரம். பிரிட்டன் டிஸ்ட்ராய்டு இந்தியா பகிரங்கமா பேசி வர்றாரு. இவருடைய பேச்சு எல்லாமே வந்து நீங்க யூடியூப்ல இருக்குது, நீங்க கேட்டு ஆச்சரியமா இருக்கும். அடுத்தது 1857 பெங்கால் முடிஞ்சு, திப்பு சுல்தான் முடிஞ்சு 1857. 1857ல டெல்லி மட்டும் பாக்கி இருக்குது. எல்லா நிலப்பரப்பும் இழந்து எல்லாமே முடிஞ்சு போய் கடைசியில டெல்லி மட்டும் பாக்கி இருக்கு. இந்த டெல்லியில பாக்கி இருக்கும்போது டெல்லியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா முழுசா வந்து இந்தியாவே நம்ம கைக்கு வந்துடும் சொல்லி எல்லா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ராணுவம் டெல்லியை நோக்கி போகுது. அப்படி போகும்போது அவங்க ஏற்படுத்தின சில அதாவது மத ரீதியான சில விஷயங்கள் காரணமா படை வீரர்கள்ட்டயே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு சிந்தனை இருந்துச்சு. அதெல்லாம் வந்து டெல்லியை நோக்கி படைகள் வருதுன்னு சொன்ன உடனே கடைசியா ஒரு ட்ரிப்பு முஸ்லீம் சமூகம் வந்துட்டு முடிவெடுத்து மோதி பார்த்துருவோம், ஃபைனலா ஒரு ட்ரிப் மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஜம்மா மஸ்ஜிதுல, டெல்லியில இருக்கக்கூடிய ஜும்மா மஸ்ஜிதுல இந்தியா முழுவதும் இருந்து வந்த 311 உலமாக்கள், தலை சிறந்த மூத்த உலமாக்கள் ஒன்று திரண்டு அவங்க வந்து ஒரு ஃபத்வாவை ரெடி பண்ணாங்க. இந்த மண் வந்து போர் செய்ய வேண்டிய மண்ணாக மாறிடுச்சு, அதனால இறுதியான யுத்தம் பிரிட்டிஷார்களோடு மோதி பார்த்தணும். ஏன்னா ஒரு பேருக்காவது முகலாய பேரரசுன்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வந்து சில பொது தனிச்சட்டங்கள், முஸ்லிம்களுக்கான தனிச்சட்டங்கள், ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டு பங்களிப்புகள், மதரசாக்கள், வழிபாட்டு உரிமைகள், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வருது. அதிகாரம் போனுச்சுன்னா எல்லாம் போயிடும், டோட்டலி வந்து காலி ஆயிடும். அப்ப அதிகாரத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இந்த சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறதா இருந்தா அதிகாரம் வேணும். அதிகாரம் இருந்தா தான் ஷரியத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். இல்லைன்னா சில தனிச்சட்டங்களை மட்டும் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வந்து தான் பண்ணிக்க முடியும். அப்ப அதிகாரம் போயிடுச்சுன்னா போயிடுமென்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இந்தியா முழுவதும் இருந்து திரண்டு வாங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க, வீட்டுல கிடக்கிற துருப்பிடிச்ச வாளு, ஈட்டி, கம்பு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போனாங்க. திருவல்லிக்கேணியில இருந்து மக்கள் போனுச்சு, திருப்பூர்ல இருந்து போனாங்க, திருச்சியில இருந்து போனாங்க, கூட்டம் கூட்டமா. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரம் போனுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால ஃபைனலா ஒரு ட்ரிப் மோதி பார்த்தோம். இந்தியா முழுவதும் இருந்து டெல்லியினுடைய சாந்தினி சவுக் பகுதியில திரண்டாங்க. குவாலியர்ல இருந்து ஒரு படை போனுச்சு, சும்மா ஒரு 72 பேர் போனாங்க. அதை வழிமறிச்சு கேட்டாங்க, என்னப்பா சோறு தண்ணி இல்லாம ஒண்ணுமே இல்லாம இப்படி போறீங்களே டெல்லிக்கு, எங்க போறீங்க அப்படி. வரலாற்றுல பதிவாயிருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் பண்ண போறோம் அப்படின்ட்டு போனாங்க. அப்போ பஞ்சாப்ல இருந்து நிறைய உலமாக்கள் எல்லாரும் வந்து அங்க வந்து இருந்தாங்க. அதான் 1857 நடைபெற்ற அந்த யுத்தம். அப்போ அந்த யுத்தத்துல கலந்துகிட்ட அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராணுவத்துல வரலாற்று குறிப்புகளும் வந்துட்டு வரலாற்று எழுதக்கூடியவனும் அந்த டீம்ல இருப்பான் பாருங்க. பிற்காலத்துல வந்து நிறைய பேர் தன்னுடைய வரலாறை கண்ட காட்சி எல்லாத்தையும் படமா வரைஞ்சிருக்காங்க, வரலாறாவும் எழுதியிருக்கிறாங்க.
அப்ப அதுல இருந்தவங்க சொன்னாங்க, எங்க கையில வந்துட்டு என்ஃபீல்டு துப்பாக்கி இருந்துச்சு, பீரங்கி இருந்துச்சு. ஆனா எதிர்வரிசையில நின்ற முஸ்லிம்களிடம் துருப்பிடித்த வாளை வைத்துக் கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தை மாத்திரம் மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த போர் வந்து ஒரு 6 நாள் நடைபெற்றுச்சு. இந்த டெல்லி மட்டும் இல்ல, இந்தியாவினுடைய பல்வேறு லக்னோல, கான்பூர்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் நடந்துச்சு. பரவலா நடந்துச்சு. 6 நாள்ல முடிவு கொண்டு வரப்பட்டுருச்சு. லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த அதாவது பகதூர் ஷா ஜாஃபரை வந்து அவங்க தலைமை ஏத்து நீங்க இருங்க, 78 வயசு அவருக்கு. அப்போ நீங்க தலைமை ஏத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் வந்துட்டு அந்த தள்ளாத வயதிலையும் வந்துட்டு அவர் அந்த போருக்கு நான் தலைமை வகிக்கிறேன், கொடியை கொடுத்தாரு, நீங்க நின்று போராடுங்க அப்படின்னு சொல்லி. அதுல வந்துட்டு இந்து மன்னர்கள் நிறைய, ஜான்சி ராணி அதுல வந்துட்டு போரிட்டாங்க. அந்தந்த பிராந்தியத்துல இருந்தவங்க, நானா சாஹிப்னு ஒருத்தர் போரிட்டாரு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இந்துக்களும் சேர்ந்து தான் போரிட்டாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து போரிட்டதுல வந்து கடைசியில அவங்களுடைய அந்த டெக்னாலஜி வந்து மிகச்சிருச்சு. முஸ்லிம்களிடம் அந்த ஏன்னா தொலைநோக்கு திட்டங்கள் இல்ல. நம்ம இன்றைய காலத்துக்கு வாழ்ந்தா போதுங்கிற சிந்தனையிலே தான் முஸ்லிம் சமூகம் வந்துட்டு இவ்வளவு பெரிய நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்குது. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அப்படியே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த 6 நாள்ல போர் முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் இருக்குது பாருங்க. சாந்தினி சவுக் பகுதியில் நடைபெற்ற போர்கள். இதெல்லாம் அந்த காட்சியை வந்துட்டு அப்படி இப்படியே வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய படங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு கேமரா வந்துருச்சு. ஒரு 2-3 வருஷத்துல கேமரா வந்துருச்சு. கேமரா வந்த உடனேயும் பாருங்க, அந்த போர்ல யாரெல்லாம் வந்து அதாவது பிரிட்டிஷாரை எதிர்த்து நின்னாங்களோ, தலைமை தாங்கினாங்களோ அத்தனை பேர்த்தையும் பிடிச்சி தூக்குல தொங்க விட்டான். இதெல்லாம் ரியல் போட்டோஸ். இதெல்லாம் சாந்தினி சவுக் பகுதியில 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு அந்த கேமராமேன் வந்துட்டு போட்டோ எடுத்தார். ஒரு வருஷம் 2 வருஷத்துல ரியல் போட்டோ. இதெல்லாம் மண்டை ஓடுகள் சிதறி கிடக்குது பாருங்க. பழைய டெல்லியில ஒரு பக்கம் முஸ்லிம்கள் அணிவகுத்து நின்று அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியே குண்டடிப்பட்டு இறந்து போனார். முதல் நிலை வகித்தது எல்லாம் யாருன்னா அந்த 311 உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க பாருங்க. அதை ஏற்றுக்கிட்டு இந்தியா முழுவதும் இருந்து திரண்டு வந்த மதரசா மாணவர்கள். இந்த போரை பத்தி வரலாற்று பாடம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது வந்து முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லி கொடுக்குது. ஆனா அந்த போர்ல கலந்துகிட்டவன் என்ன எழுதுறான் பாருங்க, எட்வர்ட் தாம்சன் சொல்லி தி அதர் சைட் ஆஃப் தி மெடல். அவனுக்கு கொடுத்த மெடலுடைய மறுபக்கம் போர்ல கலந்துகிட்டவன் சொல்றான் பாருங்க. தி பர்பஸ் ஆஃப் திஸ் பிசினஸ் வாஸ் டு ஷோ these rascally Muslims that with God's help Englishmen will still be the masters of India. The purpose of this business was to show these rascally Muslims. இது எங்கேருந்து வந்துட்டு முதல் இந்திய சுதந்திர போர்? இந்தியான்னு ஒரு நாடு, சுதந்திர இந்தியான்னு உருவாகும், குடியரசுன்னு உருவாகும், காந்தி வருவாரு, நேரு வருவாரு, பட்டேல் வருவாரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எதுவுமே தெரியும். 1857 நடக்குது. 50 வருஷம் கழிச்சுல எல்லாரும் வர்றாங்க. அந்த போர் எதுக்கு அப்படிங்கிறதுலயே புரிதல் இல்லாம இருக்கு. எதுக்கு நடைபெற்ற போர்? இன்னும் ஒரு சில பேர் எழுதியிருக்கிறாங்க, எங்களுடைய முன்னோர்கள் ஜெருசலத்துல முதல் சிலுவை யுத்தத்தில் எதை செய்தார்களோ அதையே சாந்தினி சவுக்ல நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்தோம். இவர் எழுதுறாரு பாருங்க, லார்ட் ராபர்ட்ஸ். லார்டுன்னு பேரு, ராபர்ட்ஸ் தான் பேரு. பிரிட்டிஷ் படைகள் பல்லாயிரக்கணக்கில் முஸ்லிம்களை கொன்று குவித்தது. சாலையெங்கும் முஸ்லிம்களின் பிணக்குவியல்கள், நாய்களும் நரிகளும் கழுகுகளும் உடல்களை நாசம் செய்தன. 41 years in India அப்படிங்கிற அந்த புத்தகத்துல லட்சக்கணக்கான அதாவது மார்க் அறிஞர்கள் டெல்லியிலிருந்து ஆக்ரா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சாலையோரங்கள் இருக்க புளிய மரங்கள்ல தூக்கில் தொங்கவிடப்பட்டனர். இவங்கதான் முக்கிய காரணம், இந்தியா முழுவதும் இருந்து இவங்கதான் திரட்டினாங்க அப்படின்னு சொல்லி பல மூத்த ஆலிம்கள் அதுல வந்துட்டு ஷஹீதாகி போனாங்க. இன்றைக்கு அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியுடைய ஃபவுண்டரா இருக்கார் அப்புறம் சையத் அஹமது கான், அவங்க மாமி ஆலிமா, அவங்க ஷஹீதாகி போனாங்க. இந்த மாதிரி புகழ்பெற்றவர்கள் எல்லாமே வந்து கடைசியா ஒரு ட்ரிப் மோதி பார்த்துருன்னு சொல்லி தொழில்நுட்பம், அறிவியல் தொழில்நுட்பமும் தொலைநோக்கு திட்டங்களும் தயாரிப்புகளும் இல்லாதனுடைய விளைவாக முஸ்லிம் சமூகம் ஷஹீதாகி போனுச்சு, பலியாகி போனுச்சு. கடைசியில இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பகதூர் ஷா ஜாஃபர் தான் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணுச்சு ஈஸ்ட் இந்தியா. அவர் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில மானியம் வாங்கிட்டு இருந்தாரு. அவருடைய முன்னோர் எப்ப 100 வருஷமா மானியம் வாங்கிட்டு இருந்தாங்க.
அந்த 100 வருஷமா மானியம் வாங்கிட்டு இருக்கு அந்த இதுல கடைசியில முஸ்லிம்களுடைய அதே மாதிரி இந்து மன்னர்களுடைய ஒரு வேண்டுகோளுக்காக அவர் வந்து நான் தலைமை தாங்கிறேன்னு சொன்னாரு. அவருடைய தள்ளாத வயதுல அவரை கைது செஞ்சு அவருக்கு காலை உணவாக கொடுக்கப்பட்டது அவருடைய பிள்ளை. அந்த தட்டு வந்து வருது காலை சாப்பாடு கைது பண்ண உடனேயும். அந்த கைது பண்ண உடனேயும் காலை உணவாக வந்த அந்த தட்டுல வந்துட்டு யாருடைய தலைகள் இருந்துச்சு தெரியுமா? அவங்க 2 பிள்ளைகளுடைய தலை. இதுதான் வந்து முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கடைசி மன்னருக்கு ஏற்பட்ட அந்த மோசமான வாழ்க்கை. மோசமான சூழல் ஏற்பட்டுச்சு. பணம் காப்பாத்தல, அதிகாரம் காப்பாத்தல, அந்த அவங்களுக்கு இருந்த புகழ் அவங்களை காப்பாத்தல, அவங்களுக்கு இருந்த சர்வதேச தொடர்புகள் காப்பாத்தல, எதுவுமே காப்பாத்தல. முடிவுக்கு வந்துருச்சு. வரலாறு படிக்கக்கூடிய நம்ம அல்லாஹ்வுடைய விதி, அதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனா வரலாறு படிக்கக்கூடிய நம்ம வந்துட்டு இந்த விதியில இருந்து என்ன படிப்பினை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது சமூகத்தை வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு தயாரிக்கக்கூடிய தன் சந்ததிகள் குறித்து எந்த ஒரு குடும்ப தலைவன் சிந்திக்கிறானோ அந்த சந்ததிகள் வந்து பாதுகாக்கப்படும். அது பொருளாதார ரீதியில மட்டும் நம்ம சிந்திக்கிறோம் இல்ல, என் சந்ததிகள் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல வாழ போகுது அப்படிங்கறத பத்தி சிந்திக்கிறோம். இன்னைக்கு நம்மள்ட்ட மிஸ்ஸிங் வந்துட்டு அதுதான். நம்ம பிள்ளைங்களுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கறதுலே குறியா இருக்கிறோம். அது எந்த சூழல்ல வாழ போகுது, அதனுடைய சூழல் என்னவா மாறிக்கிட்டு இருக்குது. 70 வருஷத்திலேயே நீ நாட்டுல குடியுரிமை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்ப இன்னும் நம்ம வந்துட்டு பிரம்மாண்டமா வீடு கட்டத்திலே நம்மளுடைய குறியா இருக்கிறோம் பாருங்க. அது வாழக்கூடிய பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திட்டு போகணும். நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்ல, நம்ம பேர பிள்ளைங்க, நம்மளுடைய கொள்ளு பேர பிள்ளைங்க அந்த மாதிரியான சிந்தனை இல்லாம போனதனுடைய விளைவுகள் தான் இந்த சூழல் கொண்டு வந்து விட்டுச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அதாவது மாவீரர்கள், மிகப்பெரிய பேரரசர்கள் வாழ்ந்த, அதாவது உருவான அந்த முகலாய பேரரசு, பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், எவ்வளவு பெரிய பெருந்தலைகள். உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசு, கன்னியாகுமரியிலிருந்து காபூல் வரைக்கும் அகண்ட பாரதத்தை 50 ஆண்டுகள் கட்டி ஆண்ட பேரரசு எல்லாம் கடைசியில என்ன ஆயிடுச்சு? அவுரங்கசீப் மரணித்து 150 வருஷத்துல அதனுடைய வாரிசுகள், அவங்களுடைய சொந்த ரத்தம், பகதூர் ஷா ஜாஃபருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? பிரிட்டிஷ்காரன் அரெஸ்ட் பண்ணி, இது ரியல் போட்டோ பண்ணி கொண்டு வந்து 2 பிள்ளைங்கள் இருக்குது பின்னால் நிக்குது பாருங்க. இந்த 2 பிள்ளைங்களுடைய தலையை வெட்டித்தான் அவருக்கு காலை உணவாக கொடுக்கப்பட்டுச்சு. பாபர் நினைச்சு பார்த்திருப்பாரா அடுத்து ஒரு 200-300 வருஷத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்பாரா? அல்லாஹ்வுடைய விதி. ஹுமாயூன் நினைச்சு பார்த்திருப்பாரா? அக்பர் நினைச்சு பார்த்திருப்பாரு? நினைச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாம் சூழல் வரும் அப்படிங்கறத உணர்ந்திருந்தா என்னென்னமோலாம் செஞ்சிருப்பாங்கல்ல. ஜஹாங்கீர் நினைச்சு பார்த்திருப்பாரா? ஷாஜஹான் பிரம்மாண்டமான கட்டிடங்களை எல்லாம் கட்டினார. அதுக்கு கடற்படையை, கப்பற்படையை அல்லாஹ் சொல்றானே, எந்த நேரம் உங்களுடைய வலிமையை நீங்கள் தயாராக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றானே. அவுரங்கசீப் தான் பிள்ளைகள் மேல கவனம் செலுத்தினாரா? அதை உருவாக்குறதுல கவனம் செலுத்தினாரா? எல்லா பிள்ளைகளும் வீணா போச்சு. 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம், 320 வருஷம் இந்தியாவையே, இந்திய துணை கண்டத்தையே கட்டி ஆண்ட முகலாய பேரரசு. இந்தியாவினுடைய மதிப்புமிக்க அடையாளங்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தாஜ்மஹால் உலக அதிசயங்கள்ல ஒன்று. செங்கோட்டை, ஹுமாயூன் டோம், ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டை, பகதூர் ஷா ஜாஃபர் கடைசி கொழுந்து பாருங்க எப்படி ஆயிப்போச்சு. நாடு கடத்தப்பட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டு, கம்பியை காய்ச்சி கண்ணுல சொருகி கண்கள் குருடாக்கப்பட்டு, ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு ரங்கூனிலேயே இறந்து போனார். கன்னியாகுமரியிலிருந்து காபூல் வரைக்கும் கட்டியாண்ட முகலாய பேரரசனுடைய வாரிசு. உலகத்திற்கு இவ்வளவு பெரிய அற்புதங்களை கொடுத்தது. தாஜ்மஹாலை கொடுத்தது, செங்கோட்டையை கொடுத்தது, ஹுமாயூன் இன்னும் எண்ணற்ற கட்டிடங்கள். இதோட சேர்த்து இந்த வாரிசுகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க பாருங்க. முகலாய பேரரசர்களுடைய இன்றைய வாரிசுகள் டெல்லியில போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த பையனுடைய மூஞ்சியும் மேல இருக்கக்கூடிய அவர் பகதூர் ஷா ஜாஃபருடைய மூஞ்சியும் பாருங்க, எவ்வளவு ஒற்றுமை இருக்கு பாருங்க. இந்த ஒற்றுமை இந்த ஜீன் இருக்கிற உலகம் அழிகிற காலம் வரைக்கும் போகும். அதுதான் வந்துட்டு டிஎன்ஏ மரபு இருக்கு பாருங்க. அந்த முகபாவனை, அந்த இயல்புகள் இது வந்துகிட்டே இருக்கும்.
உலகம் அழிகிற காலம் வரைக்கும் வரக்கூடிய அந்த சந்ததியில வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்க பிள்ளைக்கும், அதாவது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இருக்கு பாருங்க, அதனுடைய வாரிசுகள் இருப்பாங்க. உங்க 2 பேருடைய ஜீனும் மிங்கிள் ஆகி ஒரு ஜீன் உருவாகி அதனுடைய குணங்கள், பழக்க வழக்கங்கள், இயல்புகள், முகஜாடைகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அப்படியே. அது வந்து இந்த டிஎன்ஏ ஸ்டடிஸ் இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் அதுக்குள்ள. சுல்தானா பேகம், அப்பா இந்த கட்டடத்தை எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு செல்வ செழிப்புல வாழ்ந்தவர்கள், இன்னைக்கு தலைமுறை இப்படி போயிருக்குன்னா சந்ததியை குறித்து சிந்திக்காததனுடைய விளைவுண்டு அப்பட்டமா சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுதான்னா அல்லாஹ் இதுலயும் நாடி வச்சிருப்பான். சந்ததியில் குறித்து சிந்திச்சு செயல்படுத்தி இருந்தோம்னா அதுவே கூட ஒரு விதியா இருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்கள் மாத்திரம் இல்ல, அடுத்த 2 தலைமுறை 3 தலைமுறை இந்த நாட்டுல பாதுகாப்போடு வறுமையில் இல்லாமல் ஓரளவுக்கு வளமாக வாழ்றதுக்கான சூழலை உருவாக்குறது தான் என்னுடைய வாழ்நாள் இலக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். நமக்கான அறிவு அப்படித்தான் வேலை செய்யணும். நம்ம ஈட்டக்கூடிய செல்வம் அதுக்குத்தான் பயன்படுத்தப்படணும். நம்மளே சொகுசா வாழ்ந்துட்டு போயிடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு போறோம், சுற்றுமுட்டத்துல என்ன நடக்குன்னு தெரியாம அப்படின்னு விட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த 70 வருஷத்திலே நமக்கு பாடமாயிருச்சு பாருங்க. இந்த நாட்டினுடைய குடிமக்களே கிடையாது, அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆபத்துல முஸ்லிம் சமூகம் இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கணும். அவங்க வாழக்கூடிய சூழலை பாருங்க. முகலாய பேரரசருடைய வாரிசுகள் இன்னைக்கு நீங்க கல்கத்தாக்கு போங்க, திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் பாருங்க, கபர்ஸ்தான்ல வந்துட்டு டென்ட் அடிச்சு குடியிருந்துட்டு இருக்கான், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கான். திப்பு சுல்தானுடைய வாரிசுகள். அந்த அம்மா அந்த போட்டோவை எல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சு, இது வந்து எங்க பாவாட பாவா இவரு அப்படின்னு சொல்லி வந்து போகக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் காட்டிட்டு இருக்கு. இந்த போருக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கமிஷன் வந்துட்டு ஒரு ஆய்வு வச்சுச்சு. அந்த ஆய்வுல வந்துட்டு மதரசாக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் கமிஷன் 1857 இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டுறதுக்கு இந்தியா முழுவதும் இருந்து யார் காரணம் என்கொயரி கமிஷன். ஏன்னா ஈஸ்ட் இந்தியா ராணுவம் வந்துட்டு டெல்லியை கைப்பற்றின உடனே ராணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்பெனி நீங்க கலைச்சிருங்க, இனிமே ஆட்சியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க விக்டோரியா மகாராணி. அதனால வந்து டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே போயிடுச்சு, கம்பெனியை கலைச்சாச்சு. அதுதான் வந்து சொல்லுவாங்க, கம்பெனி ஸ்டார்டட் வித் காமர்ஸ் அண்ட் எண்டட் வித் தி எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. மதரசாக்கள் தான் இதுக்கு காரணம், மதரசாக்களில் படித்த பட்டதாரிகள் தான் இதுக்கு காரணம்னு அந்த என்கொயரி கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து நமக்கான ஒரு பெரிய படிப்பினை. இன்னும் நிறைய வந்து இதுல நம்ம தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது இல்லாம வந்து அந்த கடைசி நாள்ல நம்ம இதன் பேஸ்ட் ஆன் இந்த இதுல நம்ம பார்த்த இந்த வரலாற்று விஷயங்களின் அடிப்படையில இனிமே வந்து இந்த மாதிரியான ஒரு தவறுகள் வந்துட்டு எதிர்கொள்றதுக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி உருவாக்குறது, நம்ம இதுல இருந்து என்ன படிப்பினை எடுத்துக்கிறோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது எல்லாம் இந்த 2 எபிசோடு பெண்டிங் இருக்கு. இந்த 2 எபிசோட்லயும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த 2 எபிசோடையும் முழுமையா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துல இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியான சில வகுப்புகளுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அது சம்பந்தமான அறிவிப்புகளும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இல்ல நாளானைக்கு வரும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, எனக்காக துஆ செய்யுங்க, நான் உங்களுக்காக துஆ செய்யறேன். இது போன்ற பணிகளை வந்துட்டு தொடர்ச்சியா நம்ம ஒருங்கிணைந்து செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.